நம்ம காத்திருப்போம். கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியம் நம்மத்தில் இன்றைக்கு அவர் இன்றைக்கு செய்ய போகிறார். எல்லாரும் முதலாவது நம்ம ஆராதனைக்கு நேராக கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் ஜெபித்து விட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த உபவாச கூடுகையில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் வார்த்தை உம்முடைய சமூகத்திலிருந்து நீர் எங்களுக்கு அனுப்பி தரும்படியாகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோப்பா. இது எங்க சுயமோ எங்க விருப்பம் அல்ல, தேவன் எங்களோடு பேசும்படியா வந்திருக்கிறோப்பா. இது நீர் எங்களோடு கூட பேசுகிற நேரம் ஆண்டவரே. ஒரு தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி நடத்துகிற தேவன் நீர் அல்லவோ, நீர் அல்லவோ. நீர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே, ஒரு தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி நடத்துகிற தேவனே, நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில போதும் அப்பா, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேல தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படும்படி ஆட்சேபிக்கிறோம்ப்பா. வசனத்தை கேட்டு அவர் ரட்சிக்கப்பட்டால் சொன்னதே போல ஆண்டவரே, இந்த நாள் வார்த்தைகள் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்றதாய் தேவன் என்னோடு கூட இருந்து பேசும்படி ஆட்சேபிக்கிறப்பா. பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியன்னு சொன்னீரே. பரிசுத்த ஆவியதாவி அடியானை மறைத்து நீர் மாத்திரம் மகிமைப்படும்படி ஆட்சேபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபங்களும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் விசுவாச வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாத்தான் மூலம் வரக்கூடிய போராட்டங்களை குறித்து ஆண்டவர் பேச சொன்ன காரணத்தினால இன்றைக்கு நாம் அந்த வார்த்தையில் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அநேக போராட்டங்கள் வருகிறது, சாத்தான் மூலம் தான் வீடுகள் வருகிறது. ஆனால் நாம் மாறி மாறி ஒவ்வொரு ஆட்கள் நாம் குற்றப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் மனுஷன் மூலம் நமக்கு எந்த பிரச்சனை வாழ்க்கையில் வரப்போறதே இல்லை. வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் சாத்தான் மனுஷனை கொண்டு நம்ம வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டே இருக்கிறான். இதன் நிமித்தம் அநேக குடும்பங்கள் இன்றைக்கு சமாதானத்தை இழந்து வாழ்க்கை இழந்து இனி எங்கள் வாழ்க்கை முடிந்து போச்சுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. எப்படி எங்கள் வீட்டுக்குள்ள போராட்டம் வந்தாங்க, நல்லா தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம், நாங்கள் கர்த்தர் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருந்தோம், விசுவாசத்தில் உறுதியாக இருந்தோம், அது மட்டும் ஆவிக்குரிய ஜீவத்தில் முன்னேறி வந்தோம், பாவத்தை விட்டு மனம் திரும்பினோம், கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளையாய் மாறினோம், ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிப்பில் உறுதியாக இருந்தோம், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ள அந்த பாடுகள் எப்படி வந்தது, எப்படி எங்கள் வாழ்க்கையில் இந்த சோதனை வந்தது என்று சொல்லி அப்படி ஒரு சோதனைகள் வரும் பொழுது அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்காக சில சூழ்நிலை சாத்தான் சில குடும்பங்களை வைத்துக் கொண்டிருக்கிறான். இதன் நிமித்தம் அநேக குடும்பங்கள் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏனாடு நாங்கள் இனி எதுக்கு நாங்கள் ஆண்டவரை தேடணும், எதுக்கு நாங்கள் ஜெபிக்கணும், நாங்கள் மணிக்கணக்காக ஜெபித்து என்ன அதாவது புரோஜனம் வாழ்க்கையில் கிடைத்தது, ஆண்டவரை தேடி என்ன புரோஜனம் கிடைத்தது, ஆலயத்துக்கு அது ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு கூட்டம் ஓடி ஓடி போனோமே, வார்த்தையை கேட்டோமே, ஜெபித்தோமே, அந்த வசனத்தோட வாழச்சை நாங்கள் இங்கே வாழ்க்கை ஒப்பு கொடுத்தோமே, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை பார்க்க முடியல, ஒரு விடுதலையை பார்க்க முடியல, ஒரு நிம்மதியை பார்க்க முடியல. என்றைக்கு இங்கே சோதனை பின்தொடர்ந்து வருது என்று சொல்லி ஒவ்வொரு மக்கள் இன்றைக்கு ஏக்கத்தோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் அந்த நிலைமையில நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கலாம். ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகிறோம், ஓடி ஓடி போகிறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் விடுதலை இல்லை. ஆனால் நாங்கள் விசுவாசத்தை இழந்து போகலப்பா, விசுவாசம் உறுதியாக தான் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு விசுவாசம் இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை, நாங்கள் விசுவாசம் இருக்கிற காரணத்தை ஆண்டவரை தேடி போகிறோம், அந்த விசுவாசத்தை நாங்கள் ஒவ்வொரு நாள் ஆண்டவரை தேடுகிறோம். ஆனால் விசுவாசம் எங்களால் நிற்க முடியல.
அந்த விசுவாசத்துப்படி எங்களை நிற்க முடியாதபடி ஏதாவது ஒரு போராட்டத்தை சாத்தான் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் சொல்லி அநேக குடும்பங்கள் இன்றைக்கு கர்த்தரை விட்டு விலகி போவதை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் சுட்டி காட்டி அதன் வழியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து அது நம்முடைய விடுதலைக்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையுடைய சாத்தானுடைய போராட்டம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை விட்டு அது இன்றைக்கு வெளியேறி போகும். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அந்த 1வது வசனம் சொல்லுகிறது, இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்கன்னா இந்த யோபு எப்படிப்பட்ட மனுஷன்னா உத்தமனாய் வாழ்ந்த மனுஷன். அப்ப ஒரு விசுவாசியாய் வாழக்கூடிய மனுஷன் எப்படி வாழ வேண்டும்? ஒரு உத்தமனாய் வாழ வேண்டும். அப்ப அந்த உத்தமனாய் வாழக்கூடிய மனுஷன் மேலதான் சாத்தான் புகுந்து விசுவாச குலைச்சல காரியத்தை கொண்டு வருவான். காரணம், ஒரு குடிகாரனை சாத்தான் தொடவே மாட்டான். காரணம், அவனுடைய பிள்ளையா இருக்கிறான். அவன் எப்போ பார்த்தாலும் மதுபானத்தை அறிந்துவிட்டு அவனு சொல்ல, நானும் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை இயேசு கேட்கிறார், எனக்கு அற்புதம் சொல்லி கொண்டிருக்க. இல்ல, அவனுடைய ஜெபம் கேட்கப்பட முடியாது. காரணம், அவன் குடிக்கிறவனுக்கு ஜெபிக்க தெரியாது. அவன் சும்மா அழுதுட்டோ இல்லைன்னா மார்பிளை தட்டி கொண்டோ இல்லை ஏதாவது வார்த்தையை சொல்லி புலம்பி வீணான வார்த்தையை சொல்லி ஜெபித்து கொண்டிருப்பான். அந்த ஜெபம் கேட்கப்படவே முடியாது. அதனால ஆண்டு சொல்லியாரு, உத்தமனாய் எந்த மனுஷன் உண்மையோடு உத்தமத்தோடு பரிசுத்தமாய் தேசத்துல வாழுகிறானோ அந்த மனுஷனை தான் சாத்தான் வஞ்சித்து விசுவாச குலைச்சல்களை கொண்டு போக்கு துடித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் உத்தமனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கையில் எப்படி சாத்தான் வர முடியும்? இன்றைக்கு அனைவரும் கேட்கிற கேள்வியதான். நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம், நாங்கள் நகை போட மாட்டோம், நாங்கள் வெள்ளை வஸ்திரம் தான் உடுப்போம், நாங்கள் ஜெபிக்கிறதுல உறுதியா இருப்போம், வேதம் வாசிக்க உறுதியா இருக்கிறோம், எங்க வீட்டுக்குள்ள எப்படி சாத்தான் வருவான்? ஒரே கேள்வியா கேட்பாங்க. ஜெபிக்க போற அநேக குடும்பத்துல இந்த ஆவிக்குரிய ஜீவத்தில் வாழக்கூடிய சில பிள்ளைகள் வாழ்க்கையில் கேட்கிற ஒரே காரியம் தான், எங்க வீட்டுக்குள்ள எப்படி சாத்தான் வர முடியும் பாஸ்டர்? நாங்க ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் உண்மையா தானே இருக்கிறோம், நாங்க உத்தமனா இருக்கிறோமே, எங்க வாழ்க்கையில் எப்படி சாத்தான் புகுந்து எங்க வாழ்க்கையை கிழிச்ச முடியும்னு கேட்கிறாங்க. ஆனா இந்த வேத வசனத்தின்படி பார்க்கும்போது இப்படி உத்தமனாய் வாழக்கூடிய குடும்பத்தை தான் சாத்தான் உள்ள புகுந்து அந்த பிள்ளைகள் விசுவாசமா இருந்தா இந்த குடும்பம் பரலோகத்துக்கு போய் விடுவாங்க. இவங்க மேல அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவாங்க, அநேக மக்கள் மனம் திரும்புவாங்க. அந்த சூழ்நிலை வரக்கூடாது என்று சொல்லி இவங்களை எப்படியாவது விசுவாசத்தை விட்டு பின்மாறி வைக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் இன்றைக்கு வகை தேடுகிறது. உத்தமமாய் நடக்கிற குடும்பத்துல சாத்தான் வருவான், மற்ற குடும்பத்தில் வரவே மாட்டான். அதாவது போய் சொல்லுகிறவன சாத்தானு தேவையில்லை. ஏன்னா போய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. அந்த போய் பேசுற மனுஷனை கர்த்தர் நம்பல. தவறான பழக்கத்தில் வாழக்கூடிய மனுஷனை கர்த்தர் நம்பல. அவருக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் பல தடவை சந்தர்ப்பம் கொடுப்பாரு, மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்புன்னு. ஆனா கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் மனம் திரும்பாதபடி அந்த சாத்தானுடைய பாதையில் இருக்கிற காரணத்தினால தேவன் நிச்சயம் இல்ல, அவங்களை அனுமதிக்கல, அவங்கள மேல இல்ல. ஆனா சாத்தான் கண் வைக்கிற முழுவதும் உத்தமாய் வாழக்கூடிய ஜனங்கள் மத்தியில எந்த மனுஷன் உண்மையோடு உத்தமத்தோடு தேவனுக்கு பயந்து வாழுகிறானோ அந்த மனுஷன் தான் சாத்தான் ஒவ்வொரு நாளும் கண்ணி வைத்துக் கொண்டே இருப்பான், ஏதாவது வழியில சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு உத்தமனாய் வாழுகிறோமே, எங்க வாழ்க்கையில் எப்படி சாத்தான் சோதிக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த வேத வசனத்தின்படி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உத்தமனாய் பரிசுத்தமாய் வாழக்கூடிய பிள்ளைகள் தான் சாத்தான் குறி வைத்து தாக்குவான். காரணம், நீங்க இப்படியே போனா பரலோகத்து சொந்தக்காரன போய்விடுவீங்க, பரலோகத்து போகக்கூடாது என்று சொல்லி அவனுடைய நரகத்தின் பாதைக்கு உங்களை இழுத்து கொண்டு போவதற்காக தான் சாத்தான் உத்தமமாய் வாழக்கூடிய ஜனங்களுக்குள்ள, அவங்க வீடுகளுக்குள்ள, அவங்க தொழில் ஸ்தாபனத்துக்குள்ள புகுந்து உங்க வாழ்க்கை அழிக்க ஒவ்வொரு நாளுக்கு துடித்துக் கொண்டே இருக்கிறான். அதனால அந்த சாத்தான் முதலாவது செய்கிற காரியம் உத்தமமாய் வாழக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாச குலைச்சலை கொண்டு வர துடிக்கிறான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சாத்தான் உத்தமனாய் வாழக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில எப்படி வருவான்? அனுமதி பெற்று தான் வருவான். அனுமதி பெறாம உங்க வீட்டுக்குள்ள சாத்தான் உங்களை தொட முடியாது. உங்க உண்மையா ஆண்டவருக்கு சுத்தமான வழியில பரிசுத்தமா நீங்க வாழுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில சாத்தான் எப்படி வருவான்? தேவனுடைய சமூகத்துல போய் அனுமதி பெற்று அவங்க வீட்டுக்குள்ள சோதனைக்கு வருவான்.
நீங்க நினைக்கலாம், நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னு தான் நீங்க கேட்கிற காரியம். நாங்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ராத்திரியெல்லாம் தூங்காம ஜெபிக்கிறோம், எப்போ பார்த்தாலும் வேதம் வாசிக்கிறோம், எங்க வீட்டுக்குள்ள எப்படி சாத்தான் வருவேன்னு கேட்பீங்களே. ஆனா அந்த வேத வசனத்தின்படி யோபின் புஸ்தகம் அந்த 1வது அதிகாரம் அந்த 2வது வசனத்திலிருந்து நீங்கள் 8வது வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது அந்த யோபுடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த பிள்ளைகளா இருந்தாங்க. ஒவ்வொரு நாட்களும் யோபுடைய பிள்ளைகள், அதாவது சாத்தான் யோபுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கை வைப்பதற்கு அனுமதி கேட்டு வருகிறான். எப்படி வரனா, யோபுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அளிக்க வேண்டும் என்று சொல்லி. முதலாவது யோபுடைய வாழ்க்கையில அவன் சாத்தான் செய்கிற ஒரு காரியம், அந்த உத்தமனா நடக்கிற அவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் ஒரு உத்தரவு வாங்கிவிட்டு அவன் வருகிறான். யோபுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் உண்டு. இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு சகோதரனுடைய வீட்டில் எல்லாரும் சேர்ந்து கூடி அங்க புசித்து அங்க திராட்சை ரசம் குடித்து சந்தோஷமா இருக்கிற வழக்கம். அப்போ 7 சகோதரருடைய வீடுகளிலும் இவர்கள் இந்த முறைமையின்படி புசித்து குடித்து முடியும் பொழுது யோபு என்ன சொல்றாருன்னா, அந்த பிள்ளைகளுடைய முறைமையின்படி 10 பிள்ளைகளுக்கும் 10 காளைகளை காளைகளை அடித்து அதுல சர்வாங்க தகன பலியை கொடுப்பார் ஆண்டவருக்கு. பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருப்பாங்களோ சந்தேகப்பட்டு. அப்படி வாழ்ந்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் மேல சாத்தான் கை வைக்க பார்க்கிறான். எப்படி உத்தரவு வாங்கிவிட்டு ஆண்டவர் சமத்துல போய் அந்த சாத்தான் நிற்கிறான். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ பூமி அங்க சுற்றிட்டு வந்தியே, என் தாசனா யோபு மேல கண் வைத்தாயோ என்று சொல்லி. அப்ப பாருங்க, அந்த கண் வைத்தவன் சொல்லி கேட்ட விட்டு அவர் சொல்லியாரு. அவன் அவரோட சொல்ல, ஆமா கண் வைத்த உண்மைதான், நீர் யோபுக்கு இல்ல இருக்கிற எல்லாவற்றையும் நினைச்சது வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீர், அதனால எனக்கு அவனை தொட முடியவில்லை. ஆனா நீர் அந்த வேலியை மட்டும் எடுத்து போட்டா நான் அவனுக்கு மேல அவன சரீரத்துல அவன் ஆசீர்வாதத்து மேல கை வைத்தேன்னு சொன்னா அவன் உடனே நினைச்சுவான், உம்மை தூசித்து விட்டு பின்மாறி போவான். நேரு உத்தமன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீரே, யோபுக்கு எனக்கு பயந்தவன் சொல்லிக் கொண்டிருக்கிறீரே, அவனுக்கு பிள்ளைகள் மேல அவன் ஆசீர்வாதத்தை மேல நான் கை வைத்தேன்னு சொன்னா அவன் உடனே உத்தமத்தோடு விலகி உம்முடைய நாமத்தை தூசித்து அவன் பின்மாறி போவான் என்று சொல்லி அவன் சாத்தான் தந்திரமா ஆண்டோடு அனுமதி கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், சரி நீ போ, ஆனா யோபுக்கு சரீரத்து மேல மட்டும் கை வைக்காத. பாருங்க, அவர் அனுமதி கொடுக்காரு. யோபுக்கு சரீரத்தில் மட்டும் கை வைக்க சொல்லி அவர் பிள்ளையை பற்றி குறிக்கல, அந்த மனைவி பற்றி குறிக்கல. மனைவியை பற்றி அவர் சொல்லாத காரணம் என்ன தெரியுமா? மனைவி சாத்தான கூட்டுக்கார் தான். மனைவி கடவுளுக்குள்ள இல்ல, அவள் உத்தமான வாழ்க்கை இல்ல, அவள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழல. அதனால அவள் எப்பொழுது பார்த்தால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாத காரணத்தினால மனைவியை பற்றி அங்க அவர் சொல்லவே இல்லை, குறிப்பிடல. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்ன செய், என்னுடைய தாசனா யோபு மட்டும் அவனை சரித்திரம் மட்டும் கை வைக்காத, மீதி என்ன வேண்டும் செய்யு சொல்லி அனுமதி கொடுத்த உடனே அவன் முதலாவது சாத்தான் என்ன செய்தான்னு தெரியுமா? முதல்ல அந்த ஆசீர்வாதத்துல கை வைக்கிறான். ஆனால் ஆடுகளை, ஒட்டகத்தை, எருதுகளை எல்லாம் கை வைத்து எல்லாம் அழிக்கப்படுகிறான். ஒரு கூட்டத்தை ஏமாற்றி அடுத்த நாடுகளை கடத்தி கொண்டு போறாங்க. ஒரு கூட்டத்தில் பாருங்கன்னா வானத்தின் அக்கினி இறங்கி வந்து அது பச்சித்து போட்டு அது செத்து போச்சு. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை முதலாவது அவனுக்கு வருமானத்தில் சாத்தான் கை வைக்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டோடைய விசுவாசமாய் வாழக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில சாத்தான் முதல்ல கை வைக்கிற ஒரே வழி உங்களை வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. ஆசீர்வாதத்தை தடுத்தா நீங்க சோர்ந்து போவீங்க. எல்லா குடும்பத்தில் தேவைகளை சந்திக்க முடியாம இருந்தாலே போதும், எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் நின்று போனா உடனே ஆண்டவர் தான் குறை சொல்லுவேன். ஏசப்பா, நான் உண்மை தேடினேனே, தசபாகத்தை கொடுத்தேனே, காணிக்கை கொடுத்தேனே, முதல் பலனை கொடுத்தேனே, எல்லாம் செய்தேனே, ஆனா எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதத்தை தடை? எனக்கு இருந்தாலும் அழிஞ்சு போயிடுச்சு. ஒவ்வொரு நாட்களும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கேள்வி கேட்கிறோம். ஆனா இந்த வேத வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா சாத்தான் அனுமதி பெற்று உங்க குடும்பத்துல வந்து உங்க ஆசீர்வாதத்துல கை வைக்க காரணமே அந்த உத்தமத்தை விட்டு தான் விலகி போகாத இருக்க வேண்டும். அந்த உத்தமத்தில் அப்பொழுது உறுதியா இருந்தாதான் தேவனுடைய சமூகத்தில் அடுத்த நிலைமைக்கு நாம் கடந்து போக முடியும். நாம் என்ன உத்தமத்தில் உறுதியா இல்லாதபடி உடனே சோர்ந்து போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுல இந்த குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த யோபுக்குள்ள 10 பிள்ளைகளும் ஒரே நேரம் மரித்து போனாங்க. இன்றைய குடும்பத்துல ஒரு மரணம் அந்த என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு வீடை கட்டின மரணம் அந்த உடனே சொல்லுவாங்க, அந்த வீடு கட்டினது சரியில்லை. விசுவாச பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, உண்மையா கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆசாரியை கூப்பிட மாட்டாங்க, யாரையும் கூப்பிட மாட்டாங்க. ஒரு என்ஜினியரை கூப்பிட்டு ஒரு பிளானை சொல்லுவாங்க, இப்படி ஒரு பிளானை போடுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எங்களை வீடு கட்டணும் என்று சொல்லி அவங்க நல்ல ஒரு ஊழியக்காரரை, ஒரு தேவ மனுஷனை கூப்பிட்டு அந்த இடத்துல செபித்து இப்படி ஒரு வீடை கட்ட சொல்லி முடிவு பண்ணுவாங்க.
அந்த வீடை கட்டினா வீடு நிச்சயம் அருமையா இருக்கும். ஆனா இதுல என்ன செய்வாங்க தெரியுமா? இப்படி ஒரு வீடை கட்டி அந்த வீட்டுக்குள்ள திடீர் சொல்லி மரணமோ ஏதாவது ஒரு ஆசிரியர் தடையோ ஏதாவது வந்து விட்டா சொல்லுவாங்க, நீ பார்த்து தானே வீடு கட்டுன, நீ ஆசாரியை பார்த்தானே கட்டுன, நீ ஜோசியக்காரனை பார்த்தானே கட்டுன, இந்த இடத்த வீடு நிக்கன்னு பார்த்தானே கட்டுனேன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்களும் நம்ம வாழ்க்கையில் பேசிட்டே இருப்பாங்க. விசுவாசமா இருக்கிற பிள்ளைகள், உண்மையான கிறிஸ்தவை, இந்த வேத சத்தியத்தை நம்பக்கூடிய பிள்ளைகள் நிச்சயமா வீடு கட்டும்போது என்ன செய்வாங்கன்னா, ஆசாரி வீடு கட்டவள தேவையில்லை. வீடு கட்டி யாரு? கர்த்தர் தான் வீட்டை கட்டுவார். கர்த்தர் வீட்டை கட்டுவாராயில் கர்த்தருடைய கையின் பிரயாசம் விருதா. அப்ப இன்னும் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு வீட்டுக்குள்ள சாபத்தை முதல்ல விலை கொடுத்து வாங்கி வச்சோம். எப்படின்னு தெரியுமா? ஒரு வீடு கட்டும்போது அருமையான ஒரு வீட்டை கட்டுற இடம் தருவாரு. ஆசாரி கூட இங்க அங்க நீக்கிறாத, இங்க அங்க நீக்கிறதுக்கு அப்புறம் நீக்க அந்த செத்து போவேன். எப்படி ஆசாரி நினைச்சுவா? நீக்கி வச்சேன்னா செத்து போவேன். ஐயா நிச்சயமா சொல்ல, எத்தனையோ வீடுகளுக்கு தறி வச்ச போறோம். இப்போ கூட இந்த மாசம் மட்டும் 10 வீட்டு மேல தறி வச்சுட்டோம். மலையில போய், நான் முன்னாடி இருந்த மலை பகுதியில், தச்சமலை என்று சொல்லுடைய மலை பகுதியில் போய் பல வீடுகளுக்கு தறி வச்சு கொடுத்துட்டு வந்தேன். அதில் சில ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களுக்கும் வீடு இடம் பார்த்து கொடுத்து தறி வச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா இது ஏன் சொல்லேன்னா, எத்தனையோ வீடுகள் தறி வச்சு, எல்லா வீடும் நல்லா தான் இருக்குது. ஆசாரியை பார்த்தா போகவே மாட்டேன் எந்த வீட்லையும் சரி. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தறி வைக்க என்ன அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. என்னை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு குடும்பம். அப்போ அவங்ககிட்ட சொல்லி ஒரு வார்த்தை, நான் வருகிறேன் ஆனால் சும்மா தான் நிற்பேன். ஏன்னு கேட்டான், அவங்க ஏற்கனவே அங்கே ஆர்சி போகிறாங்க, அந்த சாமியாரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் தறி வச்சட்டும் இருக்கட்டும், ஆனால் இதுக்கு மேலே என்ன ஒரு என்ஜினியர் ஓகே இருக்கட்டும். இதுக்கு அடுத்து பார்த்த ஒரு ஆசாரி தறி வைக்க கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ளே சாபம் இருக்குமா நன்மை இருக்குமா நினச்சி பாருங்க. நான் அப்போ போய் வெளியே போய் நிற்க, எனக்கு நான் இப்போ சொன்னேன் என்ன யாருன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு. அவங்க சொந்தாரில் எல்லாரும் தெரியும், அந்த ஊரில் அத்தனை பேருக்கு என்ன தெரியும். போன உடனே பாஸ்டர் விழிச்சிட்டு வந்தாங்க. அந்த சாமியார் எத்தி பாக்கியார், என்னடா இவர் பாஸ்டர் ஆண்டு நாம் சாதாரண அரசில் போய் சும்மா போய் நிற்க, ஆனால் வெள்ளச்சட்டை போட்டு எங்கேயும் போக மாட்டேன். அப்போ அங்கே போய் நிற்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆசாரி தறி வைக்கவுக்கு ஒரு கம்பை வெட்டி அழகாக எல்லாம் பொதிஞ்சு கட்டி வச்சுட்டு தறி வைக்க நிற்காரு. நான் உடனே அந்த வீட்டுக்காரரை கூப்பிட்டு வாருங்க ஐயா. அவர் நிற்கிறதுலேருந்து ஒரு 1.5 அடி நீக்கி வலது பக்கமாட்டு தறி வைப்பாரான்னு மட்டும் கேட்டோன்னு சொல்லுங்க. உடனே அவர் போய் என்ஜினியர்கிட்ட சொன்னார், பாஸ்டர் இப்படி சொல்லியாருன்னு. அவர் உடனே அந்த ஆசாரிட்ட கேட்டார், இப்படி ஒரு ஆளுக்கு அவர் யாருன்னு. பாஸ்டர் மாதிரி வைப்பான், நான் வச்சுட்டு விட்டு போண்டாமான்னு. அப்போ யார் ஐயா ஆசாரி? அவன் வச்சுட்டு விட்டு போண்டாமான்னு கேட்டார். ஆசாரி கேட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லி அதில் 1.5 அடி நீக்கி தறி வச்சுல அமையன்னு சொன்னவன் அவர் சொன்னார், பாஸ்டர் வைப்பார், நான் வச்சா விட்டு போண்டாமான்னு. அப்போ இயேசு தெய்வமா, ஆசாரிய கூட இருக்க பிசாஸ் தெய்வமா? எவ்வளோ முட்டாள்தான் நினச்சி பாருங்க ஐயா. அவன் சொல்லலாம் தறி வச்சா வீட்டு போக முடியாதான். நான் சொல்லி அதில் தறி வச்சு தான் வீட்டு போகலான்னு. அவரே சொல்லியார் பாஸ்டர் வச்சுட்டு போவார், எனக்கு வைக்க முடியாதுன்னு. எவ்வளோ முட்டாள்தனம்! சாத்தான் எவ்வளோ தூரம் உங்களை வச்சு வச்சிருக்கான். ஒரு வீடு கட்டும் பொழுது முதல்ல விசுவாச பிள்ளைகள் தயவு செய்து ஆசாரிய விழிச்சு நீங்கள் தறி வச்சீங்கன்னா உங்கள் வீட்டு சாபம் தொடங்கியாச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நடு வீட்டில் தான் அடுப்பு கூட்டி பால் காய்ப்பியா, அழகா சூப்பராக காய்ச்சி பொங்கட்டுன்னு உங்கள் வீடு தான் பால் தான் பொங்கும், குடும்பம் பொங்கவே செய்யாது. நாங்கள் எத்தனை குடும்பத்தை பார்த்துட்டோம், எத்தனை பேரை பார்த்துட்டோம். அதே மாதிரி கன்னி தாழ்ந்திருக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பிள்ளைகள் விசுவாச குடும்பத்தில் நினச்சாங்கன்னா கன்னி நிறைய கூட நான் கூட போகும்போது கேட்பாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய தடை கன்னி தாழ்ந்து கிடக்குன்னு சொல்லியாங்க. நான் கையில் ஒன்று பிடிச்சி தெரியலாம், அந்த கன்னி ஒருக்க பார்க்கணும். அப்படிதானே? கன்னி ஒரு கையில் தான் நம்ம அதுக்கு ஒரு பிடிச்சி பார்க்கலாம். நான் ஒரு வீடு கட்டும்பொழுது அப்படி தான் சொன்னாங்க, கண்ணியிலே படிக்கட்டிய அதில் மேலே யார் சவுட்டி நடந்தவன வாழ்க்கை தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் நல்ல ஆசீர்வதித்து என்னை வெளியே கொண்டு வந்தார். நான் அந்த வீட்டில் இருந்து வெளியே வரும்போது 1 ரூபா கூட கடை இல்லை. அதுக்கப்புறம் தான் சில கடை இருக்கே ஒழிய, அந்த வீட்டிலேருந்து வெளியே வரும்போது 5 ரூபா கூட கடையில் ஆசீர்வாதமாக விட்டு வந்தேன். ஒன்றும் இல்லாதான் வீடை கட்டினேன். கர்த்தர் ஆசீர்வத்தை உயர்த்தினார். ஏன்னு தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே, இது ஏன் உங்களுக்கு சொல்லேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வத்து ஒரே தடை உத்தமாய் வாழக்கூடிய பிள்ளைகளை சாத்தான் திசை திருப்பதற்கு சில மனிதர்களை நம்ம கூட ஐக்கியப்படுத்துவான். அழகா வீடை கட்டுவோம், நல்ல ஒரு காரோட இடம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் கட்ட விட மாட்டாங்க. இதுக்கப்புறம் கட்டினா செத்து போயிடும் ஒரே பயம். அம்மா இன்னைக்கு சாவும் நாளைக்கு சாவும். நான் உண்மையில சொல்லேன், இன்னைக்கு செத்தாலும் பரலோகத்து போவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதான் உண்மை. பரலோகத்தை பார்த்தா நீங்க உங்களுக்குள்ள இன்னைக்கு மறிச்சு போனாலும் பரலோகத்து போவோம், அந்த நம்பிக்கை இருக்கணும். ஒழிய ஆசாரி வீடை கட்டி உங்களை ஆசீர்வாதம் தரவே முடியாது. கர்த்தர் ஆசீர்வாதத்தால் ஒழிய ஒரு மனுஷன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நிச்சயமா சொல்ல, ஆண்டோடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கணும், மனுஷன் ஆசீர்வதிக்க முடியாது. உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வரக்கூடிய மனுஷன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டினா மட்டும்தான் அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள சாபம் இருக்கும். நம்ம சாபத்தை விலை கொடுத்து வாங்கி வச்சுட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு விழிச்சு ஒவ்வொரு நாள் அழியும். அந்த அழுதுட்டு ஆண்டு சொல்லாரு, எனக்கு தெரியாது, நீ என்கிட்ட கேட்டியா,
ஒரு வீடு கட்டணும் கேட்டியா? நீ ஏதாவது நான் உனக்கு வீடு கட்டி தருவேன்னு சொன்னா இல்லையே. உன விருப்பத்துக்கு நீ செய்த அது. ஆனால் விசுவாசிகளா இருக்கிற பிள்ளைகளை திசை திருப்புற காரியம் இது. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஜாதகம் ஒண்ணும். ஏன்னா இது ஆண்டவர் நேற்று ராத்திரி நான் தூக்கத்தில் ஆண்டவரே என்ன பேசுன்னு சொல்லி ஒரு செய்தி எடுத்தேன். அடுத்த எழுதிய செயல் அப்படியே இருக்கப்பா, நீ பேடிச்சா தான் பேசுவேன்னு. ராத்திரி 12:30 மணி ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். பேசி தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். பாருங்க, ஏன் இதை சொல்லேன்னா ஆண்டவர் சொல்லாரு, அநேக விசுவாச குடும்பங்கள் ஒரு ஆபத்து வரும்போது என்ன கேட்பாங்கன்னு தெரியுமா? நீ ஜாதகத்தை ஒண்ணு பாத்தியா? உண்மையான விசுவாச பிள்ளை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆவிக்குற சபையில போவாங்க. அங்க ஒரு தேவ மனுஷன் மேல நின்று பேசும்போது சொல்லாரு, உங்க வீட்டுல யாருக்கு வீட்டுல ஜாதகம் இருக்குன்னு கேட்டோன்னா கை வைத்தீங்க. ஒன்னு சொல்லாரு, ஏதோ வீட்டுல போய் எரிச்சு போட்டுரு சொன்ன நீங்க என்ன செய்வீங்க? போய் எரிச்சு போடுவீங்க. அதை வேண்டாம் விட்டுருவீங்க. விட்டுட்டு ஏசப்பா மட்டும் போதும் நம்பிக்கையோட இருப்பீங்க. ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு இழப்பு, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது உங்க குடும்பத்திலேருந்து ஒரு ஆள், உங்க சொந்தத்துல இல்லைன்னா பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்து கேட்பாங்க, நீ வீடு கட்டின, இல்லைன்னா இந்த வாகனம் வாங்கின, இல்லைன்னா இந்த மாதிரி இடம் வாங்கின, நீ வாங்கும் பொழுது உனக்கு ஜாதகத்தை பிள்ளைகளை ஜாதகத்தில் ஒன்று கொண்டு பார்த்தியா? பார்த்து தானே வாங்கினேன்னு கேட்பாங்க. அதுவரையிலும் விசுவாசம் உறுதியா இருப்பீங்க. நம்பிக்கையா இருக்கிற உங்களை குழப்பங்கன்னு ஒரு ஆள் வந்த உடனே, ஒரு கணவன் விசுவாசியா இருந்து உண்மையான கடவுளுக்கு இருப்பாரு, அந்த மனைவி பிள்ளை மனம் திரும்பாம இருப்பாங்க. இந்த கணவனார் வைராக்கியம் இதை எடுத்து எரிச்சு போடுவாரு. அப்ப மனைவியும் பிள்ளையும் சேர்ந்து நினைச்சுவாங்க, இவனால தான் என்ன குடும்பம் கட்டு. இவன் அன்னைக்கே எங்கேயோ போனா, எங்கேயோ போய் ஏதோ ஒரு ஊழியக்காரன் போய் செய்தியை கேட்டுட்டு வந்தான், வந்தோடனே எரிச்சு போட்டுட்டான். அதனால பார்க்க முடியல. என்ன முடியல? இந்த ஜாதகத்தை பார்க்க முடியல. அன்னைக்கே எரிச்சு போட்டுட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அந்த மனுஷனுக்கு விசுவாசம் இழந்து பார்ப்போம், நான் செய்தது தப்பு தானோ, அப்போ ஜாதகம் தானோ உண்மையா இருக்குமோ, நான் இதை பார்க்க நான் எரிச்சு போட்டு தப்பு தானோன்னு சொல்லி அந்த விசுவாசமா இருக்கிற மனுஷனுக்குள்ள ஒரு தடுமாற்றத்தை அந்த சாத்தானுக்கு கொண்டு வர, அதுக்கு ஒரு மனுஷனை காரணமா கர்த்தருக்கு, அதாவது சாத்தான் போல ஒரு மனுஷனை அந்த வீட்டுக்குள்ள சாத்தான் கொண்டு வருவான். அப்ப இதே மாதிரி பாத்தீங்கன்னா சில இடத்துல சகோதரி மாதிரி தான் என்ன பாத்தீங்கன்னா, சகோதரி மதம் கூட வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போற சகோதரி மதம் தாகத்தோட போவீங்க. எப்படி ஆண்டோட வார்த்தையை கேட்கணும், குடும்பத்தை ரசிக்கணும், எங்க குடும்ப தலைவர் மனம் திருப்பணங்களை பிள்ளைகளை காப்பாற்ற சொல்லி ஓடுகிறதெல்லாம் சகோதரி மாதிரி நீங்க ஓடுவீங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க இந்த விசுவாச வார்த்தையை கேட்டு இன்றைக்கு வீட்டுல போனா ஏதாவது ஜாதகம் இல்லை இருந்து நமக்கு தேவையில்லை அடிச்சு எரிச்சு போடுவீங்க. ஆனா எரிச்சு போட்டு அதுக்கு பிறகு ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது யாராவது சொல்லுவாங்க, இந்த ஜாதகத்துக்கு அதுக்கெல்லாம் காரணம் உடனே சொல்லலாம். அந்த புருஷன் சொல்லாரு, இந்த மகளால அல்ல வந்து இவ்வளவு கல்யாணம் பண்ணி என்ன கொண்டு வந்தனோ அன்னைக்கு எனக்கு பிடிச்ச அலைச்சல் இது வரல தீரல. இவ என்னைக்கு என்ன வீட்டுல கால் வச்சாலோ அன்னை தொட்டு இப்படி வந்து கூட்டத்துக்கு எல்லாம் போவா, எங்க போய் கேட்பா, கேட்டு ஒவ்வொரு காரியத்தை அழிச்சா இன்னைக்கு ஜாதகத்தை இல்லாக்கி தள்ளிட்டான். அதனால எனக்கு இது பார்க்க முடியல. எவ்வளவு முட்டாள்தனம் நினைச்சு பாருங்க. ஆண்டு சில உன்னை என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன்னு சொல்லியாரு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பல வழிகளில என்னச்சுவான் சாத்தான் விசுவாசமா இருக்கிற பிள்ளைகள் மத்தியில ஒரு ஆபத்துகளையும் ஒரு இடைவரையும் கொண்டு வந்து ஒரு ஆசீர்வாத தடைகளை உண்டு பண்ணி என்னச்சுவான் கலங்கடிக்க பண்ணுவான். இது சாத்தோட தந்திரம். இது எங்க இருந்து வருவான்? அனுமதி பெற்று வருவான். அனுமதி பெறாம உங்க வீட்டுக்குள்ள சாத்தான் ஜெபித்து ஓடி தப்பிடுவான். நிக்க முடியாது, உங்களை தொட முடியாது. யோபுக்கு அதான் யோபுக்கு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருந்த நாள் வரையிலும் சாத்தானை தொட முடியல. அவன் என்னச்சுதான் பயந்து பயந்து பார்த்துட்டு எங்க மேல போறான் சந்தையில போய் சொல்லலாம், எப்படி நீரு அந்த வேலி எடுத்தாதான் எனக்கு தொட முடியும். அப்ப உண்மையான விசுவாசிகளா இருக்க நீங்க கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்து பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி இயேசு மட்டும் போய் சொல்லி உறுதியா இருந்தீங்கன்னா எந்த சாத்தனும் உங்களை தொட முடியாது. அப்படி தொட்டாலும் உங்க வாழ்க்கை நிச்சயம் ஒரு பெரிய விடுதலை உண்டு. பின்னிலைமை காட்டும் முன்னிலைமை காட்டும் பின்னிலை மிகவும் ஆசீர்வாதமா இருந்த காரணம் என்னன்னா, யோபுடைய வாழ்க்கையில இந்த சஞ்சலங்கள் வந்த பிறகும் யோபு என்ன செய்யறார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யோபு எவ்வளவு அழகா சொல்ல, எப்படின்னா அவர் தான் தந்தாரு, அவர் தான் எடுத்தாரு, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நான் ஒன்று வரும்பொழுது கொண்டு வரல, நான் நிர்வாணியா தான் வந்தேன். எப்படி வந்தேன்? நிர்வாணியா தான் பூமியில பிறந்தீங்க. எல்லாம் பறக்கும்போது நிர்வாணியா தானே பிறந்தீங்க இல்லையா? இல்ல அங்கண்டே சட்ட துணி நிக்கிறலாம் உங்களுக்கு தச்சு போட்டா பிறந்தியா? பறக்கும்போது இல்லையே, நிர்வாணியா பிறந்தோம். நம்ம போகும்போது நிர்வாணியா தான் அன்னைக்கு அந்த காலத்துல விட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன வச்சுவாங்கன்னா, அன்னைக்கு பார்த்தா பயங்கர விலை கூடனா பட்டு சீலை, அன்னைக்கு நேரியது வேட்டி, அது வரையில ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான், தூக்கி போட்டு அடியும் சவுட்டுமா இருக்கும் வீட்டுல. தகப்பனார செத்து போனவர் அப்பான்னு சொல்லி சங்கடத்து அன்னைக்கு தான் தேக்கம் பட்டி வாங்குவான். வாண்டி அழகா குண்டு வெட்டி நல்ல கெட்டு அடியிலண்டே கெட்டி, ஏன்னா எலும்பி எந்திர பாதி அவரு அடியிலண்டே கெட்டுனா உள்ள இருப்பார், மேல வந்துட மாட்டாரு. உள்ளண்டே கெட்டு கட்டி உள்ள வச்சு அழகா அவரை புதைச்சு மேல அழகா கிரேனிட்டு போட்டு வச்சுட்டு
ஐயோ கொஞ்ச நாள் ஆரம் போடியது நான் கையும் கணக்கும் இல்லை, எப்படிப்பட்ட ஆரம் எல்லாரும் பார்க்கணுமே, 4 பேர் தூக்கக்கூடிய தக்க ஒரு ஆரத்தை கொண்டு போடும். அது வரல வெள்ளம் கொடுக்க மாட்டான் ஐயா, தவிச்ச வெள்ளம் கொடுக்க மாட்டான் கொடுக்க. அதுக்கப்புறம் போடி ஆரம் தான் பெரிய ஆரம். அன்னைக்கு தான் தேக்கம்பட்டி, அன்னைக்கு தான் ஆடம்பரம். அது மட்டுமா 5க்கோ 3க்கோ 5க்கோ 7க்கோ கல்ற பிரதிஷ்டை. அன்னைக்கு ஊர் அத்திரியம் கூட்டி ஒரு பெரிய சாப்பாடு விருந்து. இது ஆண்டவர் கேட்டாரா? அப்படி இல்லை. நிர்வாணியா வந்து நிர்வாணியா தான் போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். பிள்ளைகள் இப்படி சொல்லி பழகுங்க. ஆண்டோடைய பிள்ளைகள் விசுவாசமா இருந்தா, உறுதியா இருந்தா, என்னதான் நேர்ந்தாலும், என்னதான் அழிவு வந்தாலும், என்னதான் எடுத்தாலும் கர்த்தர் தான் தந்தாரு, அவர் தான் எடுத்தாரு. அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். இருந்தாதான் அந்த சாத்தானுடைய போராட்டம் நம்ம தப்பி நிற்க முடியும். ஏன்னா இல்லைன்னா நம்ம விசுவாச குலைச்சலை சாத்தான் உண்டாக்கி விடுவான். அப்ப விசுவாச குடும்பங்கள இப்படிப்பட்ட இழப்பு வரும்போது நம்ம நினைச்சோம், கர்த்தரை தேடினே எல்லாம் போச்சு, கர்த்தரை கிட்ட சமூகத்தில் போய் ஜெபித்து எல்லாம் போச்சு, ஆலயத்துக்கு தசமத்தை காணிக்க கொடுத்து எல்லாம் போச்சு, ஒரு சொத்து விட்டேன், அன்னைக்கு அது பேங்கிலாவது போட மாட்டேன்னா, அன்று ஆலயம் கட்ட ஒன்று கொடுத்தேன், இன்னைக்கு என்ன வாழ்க்கையெல்லாம் தொலைஞ்சு. ஐயா நீ ஆலயத்தை கொடுத்த பெருமைன்னு கொடுத்தேன்னா ஒன்றும் நடக்காது. நீ கொடுக்கிற தேவனுக்கு பயந்து கொடுக்கணும், உண்மையாக கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும். அதான் உற்சாகமாய் கொடுக்கறதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இதை கொடுத்துட்டு ஊரு பிள்ளை சொல்லி எடுத்துருவேன். 1000 ரூபா கொண்டு கொடுத்தீங்கன்னா ஊரு பிள்ளை சொல்லிடும், நான் அந்த சர்ச்சுக்கு 1000 ரூபா கட்ட கொடுத்தேன், சர்ச்சு கட்ட 1000 ரூபா கொடுத்தேன். இதோட ஆண்டவர் கேட்டாரா? இல்லை கொடுக்க சொன்னார் இல்லையே. இது சாத்தான் சொல்ல வைக்க கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன். அந்த சொல்ல ஒரு வலது கைக்கு செய்கிறத இடது கை அறியக்கூடாது. அந்த மாதிரி இதை வச்சுக்கணும். அப்படி இருந்தாதான் கர்த்தர் நம்ம விசுவாசம் உறுதியாக நடத்துவார். சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீடு தறி வச்சுக்கலாம் போகும்போது 1001 501 தருவாங்க. ஏன்னா தன்னான சிறியர் என்ன ஐயா அது 1 ரூபா தொட்டு 1 அடித்து வாங்கினாலும் கேட்டா. இப்போ மேக்ஸிமம் குறைச்சிட்டாங்க. இப்போ மலையில் ஒரு சுமார் 10 வீடு தறி வச்சு ஒரு வீட்டில் தான் அந்த 501 அந்த 1001 வச்சாங்க. சரி வேற வழி இல்லை, சரி சிரிச்சுட்டு வாங்கிட்டு வந்தேன், யாரும் ஒன்று சொல்ல முடியல. அப்போ இதோட பிள்ளைகளே, ஆனால் அதனால இன்றைக்கு சாத்தான் இப்படிப்பட்ட தந்திரமான காரியத்தை கொண்டு வந்து உங்க விசுவாசத்தை இழக்க வைக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்னதான் சோதனை வந்தாலும் அவன் 10 பிள்ளைகள் இழந்த பிறவும் இருந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்த பிறவும் எல்லாம் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைச்ச நேரத்திலும் யோபு உத்தமத்தில் உறுதியா இருந்தான். நாமும் தேவனுடைய பிள்ளைகளே எப்படிப்பட்ட இழப்பு வந்தாலும் சரி, என்னதான் நேர்ந்தாலும் சரி, பக்கத்து வீட்டன் கோடி கோடியா சம்பாதிப்பான், அவன் கர்த்தருக்கு பயப்படாத வாழ்வான். நம்ம ஒன்று நினைப்போம், ஐயோ அவனுக்கு சொத்தெல்லாம் வாங்கியான், மாடி மாடியா வீடு கட்டியான், 5-6 கார் வாங்கி வச்சிருக்கான், எல்லாமே வீட்டில் இருக்கு, ஒரு குறவும் இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட உத்தமனா இருக்கேன், நான் என்னைக்கு தரத்தினா இருக்கேன். அம்மையா போதும், நமக்கு கொஞ்சம் இருந்தாலும் போதும், இருக்கிற போதும்னு நினைச்சிங்கன்னா அது கடைசி வரை இருக்கும். அவன் குறுக்கு வழியில சம்பாதிப்பான், அவன் கொஞ்ச காலம் வச்சிருப்பான், அது உங்க கண்களுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், எல்லாம் அழிச்சிடும். நம்ம தான் நிற்க வீடு கூட அப்படிதான். இது ஒரே பிள்ளைனால அந்த குடும்பம் அழிச்சதாக்கும். இந்த யாரு அத்தனையும் ஒரே ஆளுக்கு இருந்த இடம். கடைசியில அவங்க ஒரு பிள்ளை நிமித்தம் அத்தனையும் விட்டு இது இன்னைக்கு இன்னொரு ஆளு கையில இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு மகன் நிமித்தம் அழிஞ்சு போனாங்க. அந்த குடும்பமே காணாத போச்சு. நினைச்சு பாருங்க. இன்னும் நம்ம இந்த ஊழியம் கர்த்தரை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. இந்த இடம் கூட ஒரு பெரிய நல்ல வசதி படைச்சவங்க. இன்னைக்கு இருந்து அங்க வர ஒரு ஏக்கர்ல கூடுதல் மேல சொத்து இருந்த இடம் ஒன்னொன்னா விட்டு கடைசியில் இதையும் அந்த மகன் தொலைச்சிட்டான். ஒரே மகன் நிமித்தம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நிலைநிற்க முடியல, தேவனை உத்தமா நிற்க முடியல, அதனால சாத்தான் அழிக்கிறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ யோபு சொல்லாரு, நான் என்ன நடந்தாலும் உத்தமத்துல உறுதியா இருப்பேன், அதனால கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் என்று சொல்லியார் பாருங்க. அது மட்டும் அடுத்தபடியா யோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இதுல சாத்தான் திரும்பவும் போறான் ஆண்டவர் சமூகத்துல. என்ன சொல்லன்னா, நம்ம சோதித்து பார்த்தேன், ஆனா யோபு உத்தமத்துல உறுதியா இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லாரு, பத்தியா நீ இதெல்லாம் செய்த முடியல, ஆனா இதெல்லாம் செய்ய உண்மைதான் இருக்கட்டும் ஆண்டவரை, நீ ஒரே ஒரு சின்ன காரியம் கூட செய்யணும். என்ன செய்யணும்? அவனை சரீரத்துல கை வைக்க எனக்கு அனுமதி தரணும், அப்போ உண்மை தூசிப்பான். இப்போ பிள்ளைகள் 10 பிள்ளைகள் மறிச்சவரும் தூசிக்கல, அவன் இந்த ஆடு மாடுகள் எருதுகள் ஒட்டங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, வேலை ஆட்கள் எல்லாம் அழிஞ்சு போனாங்க, அப்போ அவன் தூசிக்கல உண்மைதான், ஆனா அவனை சரீரத்துல கை வச்சு பாரு, அவன் உடனே உண்மை தூசிப்பான். இன்னைக்கு நிறைய மக்கள் சொல்லக்கூடிய அவதான், நான் எல்லாம் பொறுத்து கொண்டேன், எல்லாம் இழந்து வரும், எப்படியாவது நம்ம விசுவாசம் உறுதியா இருந்தேன், ஏன்னா சரீரத்தில் வந்த வியாதி நிமித்தம் எனக்கு இப்போ முடியல, எனக்கு அந்த விசுவாச நிலைமை நிற்க முடியல, அந்த விசுவாசம் என்னை விட்டு இழந்து போக பண்ணினது விசுவாசம் இல்லைன்னு சொல்லாங்க. ஆனா யோபுடைய வாழ்க்கையில சாத்தான் அனுமதி பெற்று அடுத்த ஒரு பெரிய ஒரு சோதனையை கொண்டு வர ஆண்டவர் சொல்லாரு, சரி நீ அவனை
தொடு, ஆனால் ஜீவனை மட்டும் தொடாது. அப்போ சாத்தானு கொல்ல அதிகாரம் உண்டா இல்லையா? உண்டு. அவன் கொல்லவும் செய்வான். அப்போ சொல்லுவாங்க சாத்தான் கொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமா இந்த வசனம் அவன் உண்மையானால் நிச்சயமா சாத்தானு கொல்லக்கூடிய அதிகாரமும் உண்டு. அதனால தான் இந்த யோபுடைய வாழ்க்கையில சாத்தான் ரெண்டாவது அனுமதி பெற்று வரும்பொழுது என்ன செய்யணும்னா, ஆண்டவர் அவனுடைய சரீரத்தில் கைவை, ஆனா அவனை உஜீவனை மட்டும் தொடாது என்று சொல்லி. அப்போ சாத்தான் அது அனுமதி பெற்று வரான். வந்து என்ன செய்யறான்னா சரீரத்தில் கை வச்சுட்டான். சரீரத்தில் கை வைக்கும்போது என்ன நடக்குது? சரீரமெல்லாம் கொடிய பருக்கள், ஊரல், அவனால் பொறுக்க தாங்க முடியல. என்ன செய்யனா ஓட்டு துண்டெடுத்து அப்படியே சுரண்டியான். அப்படி சீல் வடியுது. உடம்பெல்லாம் புண்களினால் நாற்றம் எடுத்த சூழ்நிலை ஆயிற்று. இப்போ எப்படி இருக்காரு? எலும்பும் சதை மாதிரி இருக்காரு. தோல் போச்சு. சரத்தில் தோல் போன எப்படி இருக்கும்? உங்க சரீரத்தை நீங்க கீழே விழுந்து லேசா ஒரு காயம் பட்டா லேசா உரசு நினைச்சு மேல தோலுப்புவோம். அப்படி வலி இருக்குமா? இருக்காதா? இருக்கும். அந்த கொஞ்சம் தோல் போல நம்மளால தாங்க முடியாது, வலிக்குது. அதுக்கு நம்மளால தாங்க முடியல. ஆனா யோபுக்கு சரீரம் முழுவதும் அந்த பருக்களினால பாதிக்கப்பட்டு அவர் ஓடுறால சுரண்ட அந்த தோல் கிழிஞ்சு போயிட்டே இருக்கு. எல்லாம் போக போக அந்த சரீரம் அந்த உள்ள சதை மட்டும் வெளியே தெரியுது. அதெல்லாம் அப்படி பழுத்து அப்படி பழுப்பா மாறி அது நாற்றம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை அவர் சரீரம் மாறிவிட்டது. நினைச்சு பாருங்க. நம்முடைய சரீரத்தில் அப்படி ஒரு நோய் வந்தா நம்ம ஆண்டவர் தூசிப்புமா தூசிக்க மாட்டோமா? உடனே இனி இயேசு வேண்டாம், இனி ஆலயமும் வேண்டாம், இந்த ஊழியக்காரன் வேண்டாம். இவர்கிட்ட போய் ஜோமணி என்ன நான் கூடுதலாக கிட்டுது, சுகங்கிட்டோன்னு சொல்லியாரு. என்னைக்கு பார்த்தாலும் நம்ம சோதனை தீரல, என்னைக்கு பார்த்தாலும் வியாதி நம்ம கூட இருந்துட்டா இருக்கு. இன்னைக்கும் இந்த வியாதி வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஆசீர்வாதம் போயிட்டு, அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளை இழந்துட்டோம், நமக்கு வர வேண்டிய எல்லாம் போச்சு. வேலைக்காரெல்லாம் இருந்தாலும் பணிவிட செய்தாங்க, அவங்க எல்லாம் என்ன விட்டு போயிட்டாங்க. கட்டண மனைவி என்ன விட்டு போயிட்டா. இப்போ நான் மட்டும் தனிமையில் இருக்க, என்ன சொல்ல இருக்கிற என் சரீரமெல்லாம் வியாதி. அதுவும் எப்படிப்பட்ட வியாதி? இப்போ சுரண்டு ஊரல் ஒரு காலம் குறையல. இவ்வளோ பழுப்புனால வடியுது சரீரம். தோல் போனாலும் அந்த ஊரல் நிற்கல. அவர் திரும்ப சுரண்டிட்டே இருக்காது. சுரண்ட அது திரும்ப புண்ணாகி அந்த புண்கள் அதிகமாகி அது நாற்றமெடுத்த சூழ்நிலை யோபு சிக்கி தவிக்கிறாரு. அப்பொழுது கூட அவர் உத்தமத்தில் உறுதியா இருந்தார். எப்படி இருந்தாரு? உத்தமத்துல அவர் உறுதியா இருக்காரு பாருங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப சரீரம் முழுக்கணும் வியாதி வந்து இனி மரணம் தான் முடிவென்று சிலருடைய சூழ்நிலை வந்த நேரத்துல கூட யோபு உத்தமத்துல உறுதியா இருக்கிறார். நான் கர்த்தரை தான் நம்பி இருப்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரையே நம்பி இருப்பேன். அவர் சிநேகர் எல்லாம் வந்து சொல்லுறாங்க, நீ செய்த பாவத்தினால்தான் இது வந்து. யோபு, நீ நிறைய பாவம் செய்திருப்ப. எப்படி பாவம் செய்திருப்ப? ஏழைகளை ஒடுக்கி இருப்ப, விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு இருந்த எல்லாத்தையும் நீ பறித்து எடுத்தா நீ பணக்காரனா இருந்த. அடுத்தவனு சொத்து, அடுத்தவனு ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்ததா நீ பெரிய பணக்காரனா இருந்த. அதனால வேலையாட்களை ஒட்டங்களை எல்லாம் வச்சிருந்த, சொகுசா வாழ்ந்த. அதனால் நீ செய்த பாவத்தினால் உனக்கு வந்த வியாதின்னு சொல்லியாங்க. நீ பாவம் செய்தனால என்ன இழந்த? ஆடு மாடு ஒட்டை எல்லாத்தையும் இழந்துட்டு, ஆசீர்வாதத்தை இழந்துட்ட. திரும்ப என்ன ஆச்சு? ஒரு பிள்ளைகளை இழந்த. அது மட்டும் போதாது, இன்னைக்கு நீ வியாதினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற. காரணம் நீ செய்த பாவம் என்று சொல்லி. இன்னைக்கும் விசுவாசமா வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாரும் குறுக்கு வழியில சொல்ற ஒரு வார்த்தை, நீ செய்த பாவம். செய்த பாவத்தினால்தான் உனக்கு குடும்பத்தில் இந்த இழப்பு வந்து, நீ செய்த பாவத்தினால்தான் இந்த மரணம் வந்து, நீ செய்த பாவத்தில் என்ன ஒன்று இல்லாத போன. இதுக்கெல்லாம் காரணம் நீ செய்த பாவம்னு சொல்லி அந்த வீட்டில் யார் விசுவாசம் இருக்கிறாங்களோ அவங்க மேல ஒரு பழி சொல்ல போட்டு அந்த ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தத்தக்க அளவுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப நினைப்பாங்க, நம்ம செய்த பாவம் தானோ, நம்ம பாவம் செய்திருக்குமோ சொல்லி. கடை நாட்கள்ல ஒரு வயதான ஒரு முதியோரை பார்க்கும் பொழுது, ஒரு ஆட்டோ ஓட்டுநராக அவர் இருக்காரு. அவரு ஒரு அந்த மனுஷன் சொல்லும் போது என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய மகளுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. மூத்த பிள்ளைக்கு சுகர் வியாதி, அந்த பிள்ளைக்கு 6 வயசு. இந்த 6 வயசுல 3 வேளை இன்சுலின் போடணும். அந்த சூழ்நிலை இந்த பிள்ளை இருக்கா? ரொம்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறது. நான் ஒரு தவறு செய்தேன். எல்லா நாட்களும் சாயங்கால வேலையில போகும் பொழுது அதாவது 2 பிள்ளைகளுக்கும் 2 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கிட்டு கொடுப்பேன். அந்த மிட்டாய் கொடுத்ததுனால தான் இந்த பிள்ளை சுகர் வந்தோன்னு சொல்லி ஏங்கி அழியார் வயசு தான் நாள் என்ன அளவுக்கு அழும் பொழுது, இல்லை ஐயா, நீங்க மிட்டாய் கொடுத்தனால வரல, அது இயற்கைனால எப்படி சாத்தான் அந்த பிள்ளை வியாதி வைத்தான், இது உங்க சாபத்தினால வந்த வியாதி என்று சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப அழுதுட்டு அந்த மனுஷன் இறங்கி போனார் பாருங்க. ஏன் இதை சொல்லேன்னா, அந்த சின்ன பிள்ளைக்கு அந்த வியாதி வந்த உடனே அந்த விசுவாச குலைச்சல் அவங்க போட்டு சூழ் அந்த மனுஷன் அழியாரு.
நான் செய்த பாவத்தினால தான் வந்திருக்குமோ. ஏன்னு சொன்னா அவர் மனைவி இழந்தாரு, ஒரு வீட்டு பஞ்சாயத்து வீடை கட்டினாரு, பக்கத்துல மரம் முறிஞ்சு அந்த வீட்டில் விழுந்துட்டு வீடு ஒரு பக்கம் உடஞ்சிச்சு. அதுவும் முடியாத கஷ்டத்தில் அடுத்தது ஒரு மகளை திருமணம் பண்ணி கொடுத்திருந்தாரு. அந்த மருமகன் ஒரு விபத்தில் சிக்கி 2 வருஷமா வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை. இதுவும் போதாதுன்னு இந்த அருமையான தகப்பனார் தான் ஒரு ஆட்டோ ஓட்டு தான் குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் உண்டு, ஆட்டோ எல்லாம் சுக்குநூறா போனது மட்டும் இல்லை, ஒரு சரீரம் முழுக்கணும் பிளைட் வச்சுட்டு சொன்னாரு. எல்லா இடத்துலையும் எலும்பு எல்லாம் உடஞ்சி பிளைட் மாட்டி இருக்கேன். இப்போ என்ன பிள்ளைகளுக்காக தான் அடுத்த ஒரு ஆட்டோ எடுத்து ஓட்டின்னு சொல்லி ஆனாலும் கர்த்தர் மேல உறுதியா இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடுகள் மத்தியிலும் இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் மனைவியை இழந்தோம், வீட்டை இழந்தோம், ஒரு மருமகனுக்கு இந்த பலவீனம் வந்து ஒரு பிள்ளை வந்து இப்படி ஆயிட்டுள்ள நிலைமை அவர் எண்ணாதபடி இந்த பிள்ளை பேர பிள்ளைக்கு வியாதி, அவருக்கு சரீரமெல்லாம் பிளைட்டு, ஆனாலும் அவர் நம்பிக்கை கர்த்தர் மேல. இயேசப்பா என்னை கைவிட மாட்டாரு, நான் அவரை தான் நம்பி இருக்கேன், அவரை விட்டா எனக்கு யாரும் இல்லை சொல்லியார். அது மட்டும் இல்லை பாருங்க, அந்த பிள்ளைக்கு இன்னொரு பிரச்சனைனா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கட்டி இப்படி வச்சுட்டு வருது. பார்த்தா பரிதாபமா நிலைமை பாருங்க. சாத்தான் அனுமதி பெற்று அந்த குடும்பத்தில் இவ்வளவு சோதனை வைத்த பிறகும் அந்த வயதான முதியவர் அருமையா சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தர் எல்லாம் பார்த்து ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார், நாங்கள் இயேசுவை நம்பி இருக்கிறோம், இந்த இயேசுவை நம்பி இருக்கிறோம், வேற யாரையும் நம்பல. ஆனா மற்றவங்க என்ன செய்யுங்க, இனி என்ன நம்பிக்கை, இவ்வளவு நாள் நம்பி 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 ஏசு ஏசுன்னு கூப்பிட்டோமே என்ன பலன் கிடைத்தது என்று சொல்லி. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் அப்படிதான். ஏன்னா மனைவிக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை வர, எதுக்குன்னு தெரியுமா? அவள் சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், சும்மா எங்கே ஆசீர்வதிப்பார், சும்மா இருப்பியா, வேற வேலை இல்லையே, நான் ஏதோ நல்ல வேலை செய்திருப்பேன், எத்தனையோ தொழில் செய்து அதை செய்திருப்பேன், ஊழியன் வரப்பை ஆண்டு அழைச்சாருன்னு வந்து இவ்வளவு பாடுகள், இவ்வளவு நெருக்கம், வாங்க ஒரு கடனும் தீரல, திரும்ப வாங்க முடியல, நம்ம எப்படி என் மகளை படிக்க வைப்பேன், எப்படி தான் திருமணம் பண்ணி கொடுப்பேன், என் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் சொல்ல சொல்ல ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் மக, 2 பேரும் தட்டி இருப்போம். சும்மா இருங்க, கர்த்தர் வானத்தை பொத்துட்டு இப்போ கீழே வரோம், இப்போ வரேன்னு சொல்லி ரொம்ப கோபமா பேசும். அப்ப எல்லாம் அடுத்து கொஞ்ச நேரம் படிச்சு இந்த சிந்திப்பேன், சரி கர்த்தர் நடத்துவாரு, ஆண்டு நடத்த அந்த நம்பிக்கையில திரும்ப அப்படியே மாறிடுவேன். அப்படி எத்தனையோ நாட்கள் சோர்ந்து போய் எப்படி வர முடியும் நினைத்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு இந்த அளவில் நிற்கன்னா, என் மகன் 2 நாளுக்கு முன்னாடி சொல்லும்போது, அப்பா நம்ம பேரப்பிள்ளை அவளுக்கு மகளை தான் ஸ்கூலில் விட்டுருக்கோம், அந்த ஸ்கூலில் 7ஆம் வகுப்பு தான் இருக்கு, ஆனால் அடுத்து 8ஆம் வகுப்பு இங்கே இல்லை, இங்கே வைக்காம இருந்தா நம்ம வேற எங்கே விடணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லி, அப்பா நம்ம 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் மட்டும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அதுக்கு ஒரு நம்ம இப்போ எந்த லெவலில் வந்திருக்கோம், அப்போ இன்னும் 7 வருஷம் கழியும் நம்ம எந்த லெவலில் வருவோம். அப்போ நம்ம பிள்ளை படிக்க எந்த ஸ்கூலில் போனாலும் நமக்கு விடக்கூடிய அளவில் இயேசப்பா நம்ம நிச்சயம் ஆசீர்வதிப்பார், அக்கான வழிகளை நமக்கு திறந்து தருவார். அந்த விசுவாசமான வார்த்தை அவளுக்கு அவ்வளோ விசுவாசம் கர்த்தர் மேலே, அவள் மனுஷர் யாரும் நம்ப மாட்டார், முழுக்க இயேசப்பா மேலே நம்பிக்கையோடு இருப்பார். அவள் எப்பவும் பச்சோ என் பிள்ளை பற்றியோ புருஷனை பற்றியோ அம்மா அப்பாவை எனக்கு கவலை இல்லை, என் இயேசப்பா மட்டும் போதும்னு சொல்லுவாள். அவ்வளோ வைராக்கியமா அவர் கர்த்தர் மேலே உறுதியாக இருக்கா. அதனால என் மனைவி எனக்கு மகளும் தான் என்ன விசுவாசத்தில் கீழே விழுந்து போகாதபடி இவ்வளோ தூரம் என்ன தூக்கி நிறுத்தினது. அதனால தான் நான் என்ன உங்கள் மத்தியில் இன்றைக்கு இவ்வளோ தூரம் தைரியமாக நிற்க முடியுது. அதனால அந்த இயேசு அன்பை கண்டோம், இயேசு போய் ஆசீர்வாதத்தை ருசி பார்த்த காரணத்தினால இன்னும் உள்ள காரியங்களை கருத்து நடத்த நம்பிக்கையோடு நாங்கள் நிற்கிறோம். அடுத்த தேவை அதிகமாக தான் இருக்கு, இன்னும் வீடு கட்டணும், ஆலயம் கட்டணும், பெரிய தொகை தேவை இருக்கு. ஆனால் ஜெபித்துட்டு கருத்தை நடத்த வாக்கு கொடுத்துட்டாரு, விசுவாசம் உறுதியாக இருக்கு, கருத்து நடத்துவார், தருவாரு, அவர் தான் தரணும். அவர் மேல விசுவாசமா இருந்தா எல்லாம் தருவாரு. யோபு அதே போல சொல்லாரு, என்னதான் சோதனை வந்தாலும், என்னதான் நெருக்கம் வந்தாலும், என் வியாதினால பாதிக்கப்பட்டிருந்தாலும், இந்த நண்பர்கள் எல்லாம் தேவையில்லாத தூசணமான வார்த்தைகளை சொன்ன நேரத்திலே கூட அவர் சொல்லா, என்னை சோதித்து முடித்த பின்பு சுத்த பொன்னாய் விளங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொன்ன ஒரே வார்த்தை, என்னை சோதித்து முடித்த பின்பு எப்படி இருப்பேன்னு தெரியுமா, நல்ல சுத்த பொண்ணை போல விளங்கும். பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா, முதல்ல உங்கள் கையில் கிடைக்கும் போது இங்கே யாரும் அதை தங்கமாக தெரியாது, பார்த்தா அது ரொம்ப மோசமாக தான் இருக்கும் பார்வைக்கு. அதை தட்டா என்ன செய்வான்னு தெரியுமா, அந்த உலையில் வைத்து அதை உருக்கி 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 அதாவது இந்த ஒரு சுத்தியில் அடிப்பான், அடிச்சு பார்த்தா கருப்பு கலராக தான் இருக்கும், செம்பு எப்படி அதே போல இருக்கும். அது திரும்ப உங்களுக்கு எந்த மாடலில் அணிகலன் செய்யணுமோ அந்த மாடலை செய்து முடித்த பின்பு ஒரு ஆசிட் இருக்கும் பாருங்க, அந்த ஆசிட்டுக்குள்ளே தூக்கி போட்டு முடி வைப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தா அழகா இருக்கும் பார்வைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த பொண்ணு அடிச்சு 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 அவ்வளவு பாடுபடுத்தின போறாதுன்னு அதுக்கு பிறகு தூக்கி போடி அங்க பாருங்க ஒரு திரவத்துக்குள்ள, அந்த திரவத்துக்குள்ள விழுந்த பிறகுதான் அது உங்களுக்கு எல்லாம் விரும்பத்தக்க அளவுல இருக்கு.
எல்லாரும் வாங்கி காத்துலையும் கழுத்துலையும் போடக்கூடிய அளவில் ஏன் வந்து அந்த திரவத்துக்குள்ள போட்டு எடுத்து போறதான் வந்து அதுவரை அது எப்படி இருந்து அழுக்கா இருந்து செம்பு கலர் இருந்து யாரா போட்டிருப்பாங்க செம்பா போட்டிருக்குன்னு கேட்பாங்க. அப்படிதான் இருக்கும். அது யாரும் விரும்பத்தகாதா இருந்து ஆனா அந்த சோதனையெல்லாம் அது தாங்கி அதுக்கு போற அந்த ஹாஸ்பிட்டல்ல போட்டு அதுல இருந்து கஷ்டப்பட்டும் அது வெளியே வந்த உடனே என்னாச்சு எல்லாரும் விரும்பக்கூடிய சுத்த பொண்ணா மாறிட்டு. அதே போல யோபு சொல்லாரு, என் ஆண்டவர் சோதித்து முடித்த பின்பு நாம் பொன்னை போல விளங்குவோம். எல்லாரும் விரும்பத்தக்க அளவுக்கு என் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி யோபு பக்தன் தைரியமா சொல்லியாரு. பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் சோதனை வரும் பொழுது எப்படிப்பட்ட சோதனை சாத்தான் கொண்டு வந்தாலும் தேவன் அனுமதிச்சா எனக்கு சோதனை வருதுன்னு நினைச்சிங்கன்னா மட்டும் போதும். அவன் அதுக்கு மேல உங்களை தொடவே முடியாது. அது தொடவே முடியாது. இன்னைக்கு வறுமை நினைப்பீங்க, ஐயோ வறுமை 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 ஒன்று வீட்டுக்குள்ள இல்லைன்னு நினைக்கலாம். அந்த வறுமையிலையும் கூட நீங்க கர்த்தரை விசுவாசித்தீங்கன்னா அந்த வறுமையான வாழ்க்கை ஒரு நாள் அனைவருக்கு உணவு கொடுக்கத்தக்க அளவுக்கும் அனைவரும் உதவி செய்யத்தக்க அளவுக்கும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவ நடத்துவதற்கு ஏற்ற அளவுக்கும் உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறும். காரணம், ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வம். அவர் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்று நாளை என்றும் மாறாதவர். அவர் நம்பினவரை ஒருபொழுதும் கைவிடாத தகப்பன், கைவிடவே மாட்டார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம உறுதியான நம்பிக்கையா நம்ம விசுவாசமா இருந்தோமானால் நம்ம சுத்து பொண்ணை போல வாழ்க்கை விளங்கும். யோபோட வாழ்க்கை அப்படிதான் விளங்குச்சு. அப்ப இந்த நிலைமையில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோபு மனைவி சொன்ன வார்த்தை, தூசணமான வார்த்தை என்ன தெரியுமா? நீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும். கட்டின மனைவி ஐயா, கூட இருந்தவா, இவர் உழைச்சி சாப்பாடு கொடுத்து இவருக்கு பணத்துல சாப்பிட்டவா, இவ்வளவு ஆசீர்வாதத்தை அத்தனையும் சுயத்தை. ஏன்னா ஒரு புருஷனுக்குள்ள எல்லா பொருளும் உரிமை யாருக்கு? மனைவிக்கு மட்டும். அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளுக்கு. அப்படித்தானே? உங்க வீட்டுல அப்படி இல்லையா? மனைவிட்டு தானே எல்லா பொறுப்பையும் கொடுப்பாங்க. ஒரு புருஷன் வேலை செய்து உழைச்சிட்டு வந்து வீட்டுல காசு கொடுக்கக்கூடிய புருஷன் மனைவிட்டம் கொடுப்பாங்க, பிள்ளைகிட்ட கொடுப்பான், மனைவிட்டம் கொடுப்பான். ஏன்னா அந்த குடும்ப தலைவி தான் எல்லா பொறுப்பா நடத்துவாங்க. அப்ப இதே மாதிரி யோபுடைய வாழ்க்கையிலும் எல்லாத்தையும் அனுபவிச்சு யாரு? யோபுக்கு மனைவி. ஆனா அந்த மனைவி என்ன சொல்லியா? தேவனை தூசித்து ஜீவனோட செத்து போவோம், என்னத்துக்கு நீ இருக்க போறோம், நான் என்னால வீட்டுல இருக்க முடியல. இது அநேக மனைவி சொல்லி தானே கேட்டிருக்கு. வயசான ஆட்கள் இருக்கும் பொழுது 2 பேரும் வயசாகி தான் இருப்பாங்க. அந்த நல்லா உழைச்ச புருஷன் ஒரு நாள் வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, சாகவும் இல்லை இழைக்கவும் இல்லை, செத்து போன நானாவது நிம்மதியா ஒரு கப்பு தண்ணி குடிச்சாச்சு. எப்படி சொல்லியது? இவர் செத்து போனா நானாவது ஒரு கப்பு தண்ணி நிம்மதியா குடிச்சிட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க வயசானவங்க. பாலிய பிள்ளைகள் சொல்லி அல்ல, வயசு மூத்தவங்க, நல்ல வயசானவர், 2 பேரும் ஒரே வயசுல இருப்பாங்க, ஏதோ 1-2 வயசு வித்தியாசமா இருப்பாங்க. இந்த நிலைமையில தனக்கு புருஷன் மரணப்படுக்கல் இருந்தா அதுவரையிலும் புருஷன் கொண்டு கொடுக்க பணம் நல்லது, அவருடைய பொருள் நல்லது, அவருடைய அரவணைப்பு நல்லது, அவருடைய அன்பு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருந்து, ஏன்னா புருஷன் இல்லைன்னா நான் இல்லை. ஒரு தடவை எங்க சொந்தத்தில இருந்து ஒரு வயசான தாயார் சொல்ல சொன்னாங்க, எனக்கு புருஷன் செத்து பண்ண நான் உயிரோட இருக்க மாட்டேன், அன்னையை செத்து போய். ஒரு பல வருஷம் உயிரோட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா உடம்பு கொஞ்சம் முடியல, இவன் செத்தவன் குண்டுல கிடக்கல, செத்தவன் குண்டுல கிடக்கல, என்ன கிடக்க முடியல, நானே இனி உடனே சாவணுமா? மருமக கேட்டு வருத்தப்படாங்க பாருங்க. ஏன்னா அந்த மாமியாரு சொன்ன வார்த்தை, தன்னை புருஷன் இறந்து போன பிறகு அது நான் செத்து போன, நானும் செத்து போய், என்ன ஒரு கடைக்கு கூட்டிட்டு போனதில்லை, என்னை எங்கேயும் கொண்டு போனதில்லை, நான் எங்கேயும் வந்ததில்லை, நான் அதனால அவர் செத்த நானும் செத்துருவேன். அவர் செத்த பிறகு கொஞ்சம் வருஷம் கழிச்சு உடம்பு விளைவின வந்த உடனே செத்தவன் குளிர கிடக்கல, ஒன்று ப்ரேயர் பண்ணனா இவன் அடங்கி கிடைக்க இல்லை. என்னய்யா செத்தவன் எங்கேயாவது எழும்பி வருவானா? வரவே மாட்டான். செத்தவன் செத்தவன் தான். நம்மவும் மறிச்சு போனா அப்படிதான் சொல்லுவாங்க. நாளைக்கு நம்மவும் மறிச்சு போனா சொல்லுவாங்க, நீங்க என்ன சொல்லிய மாதிரிதான் நம்ம மறிச்சு போனா நாளை மற்றும் பக்கத்திட்டாருன்னு சொல்லுவான். இவன் மறிச்ச பிற கிடக்க முடியல, இவன் மறிச்ச பிற அளவில் கிடக்காள் இல்லைன்னு. இதெல்லாம் முட்டாள்தனம். யோபுடைய வாழ்க்கையில மனைவி அப்படின்னு சொன்ன, எல்லாம் அனுபவிச்ச மனைவி, எல்லாம் அன்பா இருந்த மனைவி, 10 பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்த மனைவி, எல்லாம் குடும்ப வாழ்க்கையில கூட இருந்து யோபுவ தனக்கு தெய்வம் போல நேசித்த மனைவி, கடைசி சொல்ல தேவனை தூசித்து ஜீவனை விட்டு செத்து போன்னு சொல்லி அவரை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை. அப்ப எல்லாரும் வெறுத்தாங்க, நண்பர் வெறுத்தாங்க, கட்டின மனைவி வெறுத்தா, பிள்ளைகளை இழந்து போனாங்க, எல்லாம் இழந்து போன நிலைமையில அந்த யோபு கண்ணீரோடு இருந்து தேவனை துதிச்சுட்டே இருந்தார். ஒரு காலம் துதியை நிறுத்தல, ஜெபத்தை நிறுத்த. நமக்கு ஒரு வியாதி வந்தா இனி நாளை ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு காய்ச்சல் வந்தா நினைப்போம், இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியாது, இன்னும் காய்ச்சல் நாளை பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தலைவலியில் எங்க ஜெபம் பண்ண முடியும்? நாளை ஜெபம் பண்ணலாம். அடுத்து ஓய்வு நாள், இன்னும் ஆலயத்து போலியா, இன்னைக்கு உடம்பு முடியல, நாளை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஒரே வார்த்தை.
ஆலயத்துக்கு போக கூட கேட்டா ஓய்வு நாளில் போகல, இன்னைக்கு போகல, அடுத்த வாரம் போகலாம், உடம்பு கொஞ்சம் முடியல, இல்லைன்னா பிள்ளைகள் வந்துட்டாங்க, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு ஜெபிக்க கூட மறந்து இருக்கிறோம். ஆனா யோபு அப்படி இல்லை. அந்த கடைசி நேரத்தில் கூட தனக்கு மனைவி கைவிட்ட நேரத்திலும், பிள்ளைகளை இழந்த நேரத்திலும், ஆசீர்வாதத்தை இழந்த நேரத்திலும், எல்லாம் வெறுமனையாக்கப்பட்டு நண்பர் மத்தியில் தூசரமான வார்த்தையில கேட்ட நேரத்திலும் யோபு ஜெபத்தில் உறுதியா இருந்தார், ஜெபிக்கிற மனுஷனா இருந்தார். அதனாலதான் யோபுக்கு சிநேகிதர்களுக்கு ஒரு போராட்டம் வந்து அந்த சிநேகிதர் எங்க போறாங்கன்னா அந்த சமத்துல போறாங்க. ஆண்டவர் சொல்லாரு, நீங்க யோபுவை போல நிதானமா ஜெபிக்க உங்களுக்கு தெரியாது, உங்களுக்காக யோபு ஜெபிப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்க, அவன் நிதானமா ஜெபிப்பான், அப்போ உங்களுக்கு விடுதலை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோபு கடைசியில அந்த நேரத்துல கூட தூசித்த சிநேகிதர்கள் வர நண்பர்கள் என்ன சொன்னவங்க, நீ செய்த பாவத்தினால வந்து, நீ ஏழையில ஒடுக்கினால வந்து, விதவைக்குள்ள உடைய அந்த ஆசீர்வாதத்தை பிடிங்கி எடுத்தனால வந்து, நீ அதெல்லாம் வச்சு சொகுசா வாழ்ந்ததால உனக்கு இந்த இழப்பு வந்து, உன பிள்ளைகள் எல்லாம் இழந்துட்ட, இன்னைக்கு எல்லாரும் ஒன்று விட்டு போனாங்க, உன கட்டின மனைவியும் போயிட்டா, நீ இந்த தனிமையில இருக்கிற, வியாதியில இருக்கிற, நீ செத்து போட சொல்ல வந்துட்ட, எல்லாம் நீ செய்த பாவம் சின்ன சிநேகிதர்களுக்காக யோபு இடத்துல ஜெபிக்க ஆண்டவர் சொல்லாரு, நீங்க ஜெபித்தவங்க ஜெப முடியாது, நீங்க பொறுமையா ஜெபிக்க தெரியாது, எனக்கு சிநேகிதனா இருக்கிற யோபு வரைக்கும் அவன்கிட்ட போய் சொல்லுங்க, அவன் பொறுமையா நிதானமா உங்களுக்காக சமூகத்தில் வேண்டல் பண்ணுவான்னு சொல்லி. அப்ப அதே போல போய் சொல்லியாங்க, யோபு வேண்டல் பண்ணி ஜெபிக்காரு. அப்ப என்ன, சிநேகிதருடைய வியாதியும் அவங்கள சிறையிருப்பு மாறினது, யோபுடைய சிறையிருப்பு மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சிறையிருப்பு மாறுவதற்கு ஒரே காரணம், யோபு கடைசி வரலும் உத்தமத்தில் உறுதியா இருந்த காரணத்தினால அந்த ஜெபித்த நேரத்தில் அவருடைய வியாதி மாறி போனது. உடனே சரீரத்தில் இருந்த அந்த தோல் எல்லாம் திரும்ப வந்து பழையது மாதிரி அந்த சரீரம் மாற்றப்பட்டது. ஏன் மாற்றப்பட்டது? யோபுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட பெரிதா இருந்தது. கடைசியில் உறுதியா இருந்தாரு. அந்த உறுதியான நம்பிக்கையில் இருந்த காரணத்தினால்தான் அந்த தோல் திரும்பவும் சரீரத்தில் மூடப்பட்டு அந்த அழுகி போன சரீரம் மீண்டும் பழைய நிலைமைக்கு மாறி, அந்த செத்து போன சரீரம் மீண்டும் பழையது போல மாறி, மீண்டும் மற்றவங்க பார்வைக்கு அருமையான விலையேற பெற்ற ஒரு சரீரத்தை போல அவர் சரீரத்தை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சோதனை அனுமதி பெற்று வந்த சாத்தான் வெக்கப்பட்டு போனான். காரணம், யோபு கடைசி வரை உத்தமத்தில் உறுதியா இருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த சாத்தான் வந்து சோதிக்கிற நேரத்துல நாம் உத்தமத்துல உறுதியா இருந்து ஜெபத்துல தரித்திருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த சோதனை முடியும் பொழுது ஒரு பிரகாசமான மாற்றம் உண்டாகும். வீட்டுக்குள்ள சமாதானத்தை பார்க்க முடியும். இழந்து போன அந்த 10 பிள்ளைகளையும் ஆண்டவர் மீண்டும் கொடுக்காரு. பாருங்க, அந்த பிள்ளைகள் பாலிய பருவத்தில் பெரிய பிள்ளைகளா இருந்தா மரிச்சு போனாங்க. அப்ப யோபுடைய வயது எத்தனை ஆயிருக்கும், யோபுடைய மனைவியுடைய வயது எத்தனை ஆயிருக்கும், அந்த நிலைமையிலும் மீண்டும் 10 பிள்ளை ஒரு நாளா கொடுத்தாரு இல்லையே. எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? குறைஞ்சது 20 வருஷம் ஆயிருக்கும். அப்படிதானே? அப்படிதானே கொடுத்துருக்க முடியும், ஒரே நாளா கொடுக்க முடியாது. அப்போ யோபுடைய வாழ்க்கையில தேவன் திரும்ப ஆசீர்வதித்தாரு, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. வேதம் சொல்ல உண்மைதான், ஆனா ஒரே நாளால கொடுக்கல, படிப்படியா தேவன் அவருக்கு கொடுத்தாரு. மனைவியை திரும்பவும் கற்பந்தரிக்க வச்சு ஒவ்வொரு பிள்ளைகளாய் பெற்று கொடுத்து திரும்ப அந்த பிள்ளைகளை வளர்க்க கத்த உதவி செய்தாரு. ஆடுகளை கொடுத்தாரு, மாடுகளை ஒட்டகம் கொடுத்தாரு. முதல்ல இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு. முதல்ல 3000 இருந்ததெல்லாம் 6000 கொடுத்தாரு, 6000 இருந்ததெல்லாம் 12000 கொடுத்தாரு. இரட்டிப்பான அளவு கர்த்தர் கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆனா எப்ப கொடுத்தாரு? ஸ்டெப்பா தான் கொடுத்தாரு. ஒரே நாளில் அது கிடைக்காது. அது பல வருஷங்கள் யோபு நிச்சயமா காத்திருந்திருப்பாரு. ஆனா கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாரையும் காட்டிலும் யோபுடைய பிள்ளைகள் மிகவும் சௌந்தரியமா அழகுமாட்டு இருந்தாங்களாம். அந்த ஊர்ல எல்லாரும் பார்ப்பது ரொம்ப அழகா இந்த பிள்ளைகள் ஆண்டு கொடுத்திருக்காரு. அன்னைக்கு அப்படி அழகுள்ள பிள்ளை யோபு பிள்ளைகளை போல அழகுள்ள பிள்ளைகள் பூமியே இல்லை. அவ்வளவு அழகான பிள்ளைகளை கூட. காரணம், யோபு கடைசியில் சாத்தான் அனுமதி பெற்று வந்து சோதித்த பிறகும் உத்தமத்தில் உறுதியா இருந்த ஒரே காரணத்தினால யோபுடைய வாழ்க்கையில முன்னிலைமையில என்ன நடந்ததோ அதையெல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுத்து யோபு இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து பூமியில மற்ற ஜனங்கள் மத்தியில ஒரு சாட்சியாய் கர்த்தர் வைத்தார். அதே போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை அப்படி அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எங்க வாழ்க்கை அப்படி மாற்றணும், நாங்கள் இனி உத்தமத்தில் உறுதியா இருக்கணும். நாங்கள் இதுவரையில் ஏதாவது பாடுகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நாங்களும் விசுவாசத்தை விட்டு விலகி போறோம். இனி அப்படி போகக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி என்னதான் நேர்ந்தாலும் என்ன நடந்தா இனி நாங்க ஒன்றுமே நம்ப மாட்டோம். இன்னைக்கு உங்க வீடுகளில் ஜாதகம் இருந்தா வீட்டில் போய் போட்டு எரிச்சிருங்க, தயவு செய்ய வீட்டில் வச்சிருக்க. எங்கேயாவது சாபம், ஜாதகம் தேவையில்லை.
எரிச்சு அப்படி குப்பையாக்கி தள்ளி இருக்காது. இருந்தாலே உங்க வாழ்க்கையில முன்னேறத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் தெளிவா பேசுற வார்த்தை இதெல்லாம் நான் குறிப்பு எடுத்தது அல்ல, குறிப்பு இங்க சும்மா தான் இருக்கு. கர்த்தர் தான் பேசிட்டே இருந்தார். நல்ல தேவ பிள்ளைகளே, அப்ப இன்றையிலிருந்து ஒரு முடிவு எடுக்க. அப்படின்னா வீடு கட்டினா இனி ஆசாரி தேவையில்லை. யார் தேவை? ஆசாரி பதிலாக ஏசப்பா போதும். அவரை கருத்துல கொடுத்துட்டு வீட்டை கட்டணும். ஆசாரி தானே கூப்பிட மாட்டேன், இதை செய்ய மாட்டோம் நம்பிக்கை இருக்கணும். அடுத்து வாஸ்து பார்க்க மாட்டேன், ஜாதகத்தை பார்க்க மாட்டேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க மாட்டேன். ஏன்னா கிறிஸ்துவங்க அனைவரும் பார்க்க நல்ல நேரம் கெட்ட நேரம். அதாவது ஒரு பிள்ளை ஒரு திருமணம் வச்சா கூட 10:30 11:30 வைக்கி அகம் அதை தாண்டினா கல்யாணம் நடக்காது. பிள்ளை தள்ளிட்டு ஓடிடும். அவ்வளோ முட்டாள்தானே ஐயா. ஒரு 10 மணிக்கு கல்யாணம் 10 மணி வை, அவ்வளோதான். ஒரு டைம் வரணும், நாட்கள் வரணும். இல்லை திருமணத்துக்கு சொந்தக்காரன் வரணும், நண்பர்கள் வரணும், பக்கத்தில் ஊர் ஜனம் வரணும். அதுக்கு ஒரு திருமணம் வச்சா 10 மணியா 10 மணி மன நேரம் 10 மணி வை. ஒரு வீடு பிரதிஷ்டையா காலத்து 6 மணிக்கு காய்ச்சுவாங்க. 6 மணிக்கு மேலே காய்ச்சுனா ஐயோ வீடு இருக்காது. 6 மணிக்கு பால் காய்ச்சுவேன், 8 மணிக்கு காய்ச்சுவாங்க. முடிஞ்சா ராத்திரி 2 மணிக்கு மேலே காய்ச்சிடுவாங்க. அப்போ தான் நல்ல நேரம். இப்படிப்பட்ட இது நம்ம வாழ்க்கையில் இருந்தாலே போதும். சாத்தா விட்டு போகவே மாட்டான். திரும்ப திரும்ப சொல்லேன், எச்சரிப்பா சொல்லு. இனிமேல் ஆண்டவரே நான் இந்த நல்ல நேரம் பார்க்க மாட்டேன். எதுப்பு பாக்கியது? ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா இன்னொரு பிள்ளை ஒரு குழந்தைய கொண்டு போனாதானா அந்த பிள்ளை உடனே குழந்தை கிடைச்சோம், இல்லையே குழந்தை கிடைச்சாது. எவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு இது, இதெல்லாம் ஒரு எதிர்ப்பு பாக்கியது. அதெல்லாம் முட்டாள்தனம காரியம். எதிர்ப்புக்கு வல்ல ஆட்கள் வந்தாலே போச்சு உங்க வாழ்க்கை நாசம். இது கர்த்தரை சங்கீதக்காரன் தாவீது சொல்ல, எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என் வாயில கர்த்தர் துதி எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கணும், வச்சுட்டு போகணும். ஒரு எதிர்ப்பு தேவையில்லை, அதெல்லாம் முட்டாள்தனம். ஒரு வீடு பாதுகாச்சுனாக்க இப்போ அரிசி மக்கள் எல்லாம் கொண்டு போனால் உப்பு முதல் அரிசி முதல் புளி அறையிலும் கொண்டு போகணும். கொண்டு வீட்டுக்குள்ள போனாதான் ஆசீர்வாதம். சாதா சிஎஸ்எல் எல்லாம் ஒரு குடம் தண்ணி எடுப்புல, அடுத்து ஒரு கோலை பழக்கோலை ரெண்டும் கொண்டு போனாதான் ஆசீர்வாதம். நான் சொல்லி இதெல்லாம் நீ கொண்டு போனாலே ஆசீர்வாதம் இல்லை. ஒன்றும் வேண்டாம். வீட்டுக்குள்ள போய் நல்லா ஜோம் பண்ணிட்டு ஒரு கேக்கை வெட்டு எல்லாருக்கும் கூட எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு சந்தோஷம் போவாங்க. உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கும், மன மகிழ்ச்சியா இருக்கும், கம்பீரமா இருக்கும். இதை செய்யுங்க, இதை மட்டும் செய்து பாருங்க, உங்க வீடு எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். அதனால இன்னும் தயவு செய்து இந்த நாள் சத்தத்தை கேட்ட நீங்க இப்போ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை எல்லாரும் கண்களை மூடி நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். அப்பந்தான் சாத்தா உங்களை விட்டு ஓட முடியும். இனி நீங்க யாருமே யோபுவை போல உத்தமத்தில் உறுதியா இருக்கணும். கடைசி வரையிலும் என்ன சோதனை வந்தாலும் விட்டு விலகி போகக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போமா. ஆண்டவரை எஸ்ஸப்பா, அந்த நாளிலும் ஆண்டவரை அநேக விசுவாச குடும்பங்களில் சாத்தான் விசுவாசிகள் மத்தியில் புகுந்து விசுவாசத்தை கெடுக்கிறான். ஆண்டவரை ஏதாவது வழியில் ஒரு சோதனை அனுமதிக்கிறான்ப்பா. உடனே விசுவாச குலைச்சல் யோபுக்கு நேர்ந்ததை போல ஆசீர்வாதத்தை எல்லாம் இழக்க பண்ணுகிறான். நல்ல ஒரு வீட்டை கட்டுவாங்க, சந்தோஷம் வாழ முடியல. ஒரு விளைநிலத்தை வாங்குவாங்க, நல்ல பயிர் போடுவாங்க, அது அழிஞ்சு போகும். ஆசீர்வாதம் வரக்கூடிய நேரம் பார்த்து அழிஞ்சு போயிடும். ஒரு காற்று அடித்து எல்லாம் அழிஞ்சு போயிடலன்னா ஒரு பெருமழை பெய்து எல்லாம் அழிந்து போகும். இதெல்லாம் போன உடனே பின்மாறி போக பார்ப்பாங்க. நான் ஆண்டவர் தானே நம்பினேன், நான் ஜெபித்து தானே இந்த காரியத்தை செய்தேன், எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த பண நஷ்டம், எனக்கு ஏன் இந்த விளைநிலத்தில் இந்த அழிவு? ஆண்டவர் நினைச்சா தடுக்க முடியாதா? ஆண்டவர் நினைச்சா மழையை தடுக்க முடியாதா? ஆண்டவர் நினைச்சா காற்றை தடுக்க முடியாதா? ஏன் எனக்கு இந்த அழிவு வந்து சொல்லி சாத்தான் அப்படி ஒரு எண்ணத்தை தூண்டி பின்மாறி வைக்க பண்ணுகிறான், பின்மாறி போக பண்ணுகிறான், விசுவாசம் இழக்க பண்ணுகிறான். இன்னும் பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுப்பாங்க, உடனே குழந்தை கிடைக்கலாம். சாத்தான் சொல்லுவான், நீ ஆண்டவரை நம்பி உனக்கு பிள்ளை எந்த குழந்தை கிடைச்சு? ஒன்றே இல்ல. நீ மருத்துவமனைக்கு போ, அந்த டாக்டரை பாரு, இந்த டாக்டரை பாரு, அந்த மனுஷன் ஆலோசனை கேளு, என்ன காரணம், ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லி பாரு சொல்லி துரத்தி உங்க பணங்கள் எல்லாம் அழிக்க வைப்பான். ஆனா அதோட பிள்ளைகளை யோபு 10 பிள்ளைகளை இழந்து போன பிறகும் அவர் எந்த மருத்துவத்தையும் தேடி போகல, எந்த டாக்டரையும் தேடி போகல, எந்த மருந்தையும் சாப்பிடல, வியாதிக்கா ஓடல, பிள்ளைக்கா ஓடல. ஆனா வியாதியை கர்த்தர் சுகமாக்கினாரு. அவருக்கு திரும்ப 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாரு அல்லவா? அந்த வயதான காலத்துல கர்த்தர் கொடுத்தாரு. ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்தாரு. உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையா? அதுக்கு முழங்கால் பண்ணிட்டு ஜெபிங்க, விசுவாசமா ஜெபிங்க. முதல்ல மருத்துவமனைக்கு ஓடுகிற நிறுத்துங்க. உங்களுக்கு யாரு இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பாக்கியத்தை ஏங்கி கொண்டு நீங்க ஜெபித்து பாருங்க, முழங்கால் படியிட்டு, இயேசுவே யோபுக்கு வயசான காலத்திலும் அவருக்கு மீண்டும் 10 பிள்ளைகளை கொடுத்தது போல எங்களுக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளை பாக்கிய தார்மச்சு கேட்டு பாருங்க. நிச்சயமா கர்த்தர் தர அவர் தயாரா இருக்கிறார், அவர் ஆயத்தமா இருக்கிறார், அவர் எப்பொழுதும் உங்களுக்கு சகாயமா இருக்கிறார்.
நாமோ விசுவாசத்தோடு விலகி போகிறோம். விசுவாசத்தோடு விலகி போகிறோம். மனசுல ஆலோசனை கேட்டு ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி போகிறோம். அதனால சில தடைகள். ஆண்டவர் இப்ப எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தை இப்ப ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கை பெரிய மார்த்தரப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன்னேலவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் அமிசமும் மாய கேட்டாலும் மயங்கிராமல் முன் செல்லவே, உலகமும் அமிசமும் மாய கேட்டாலும் மயங்கிராமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் ஆழ்ந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் ஆழ்ந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இயேசு மாத்திரம் எனக்கு போதும், இயேசு எனக்கு மாத்திரம் போதும். எந்த பிசாசு சோதனை என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகள வாழ்க்கையில, என் தொழில, என் வீட்டுக்குள்ள, என் சரீரத்துல இருந்தாலும் நான் இயேசு விட்டு இனி மாறவே மாட்டேன், இனி விலகி போக மாட்டேன், இயேசு விட்டு தூரமா போக மாட்டேன். இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும். எனக்காக ஜீவன் விட்ட இயேசு, எனக்காக உயிர் தந்த இயேசு என்னை காப்பாற்றுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நான் யோபுவை போல உத்தமத்தில் உறுதியா இருப்பதில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வல்லமை போல இறங்கி வருகிறது. ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் மேல கர்த்தர் வல்லமை இறங்கி வருகிறது. இன்றைக்கு சாத்தானுடைய போராட்டம் உங்க குடும்பத்தோடு வெளியேறி போகிறது. ஜெபிக்க பாரம்பரியமாய் உங்க குடும்பத்துல போராடி கொண்டிருக்கிற ஆவி, சாத்தானுடைய ஆவி பேசுவதெல்லாம் வெளியேறுகிறது. கர்த்தருடைய அனுமதி பெற்று உங்களை சோதிக்கும்படி வந்து உங்க குடும்பத்தை அலக்களிக்கிற ஆவிகள் இயேசு நாமத்தில் வெளியேறுகிறது. ஜெபிங்க. யாரும் சும்மா இருக்காதீங்க. இயேசு அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். உங்கள் குடும்ப கட்டுகள் உடைக்கப்படுகிறது. சாத்தானுடைய கட்டு உடைக்கப்படுகிறது. விசுவாச குலைச்சலை உண்டாக்குற ஆவிகள் இயேசு நாமத்தில் வெளியேறுகிறது. உங்க பிள்ளைகள் வெளியேறுகிறது. உங்க குடும்பத்தோடு வெளியேறுகிறது. உமக்கு நன்றி. இயேசு அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். உங்க குடும்ப அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. சில தடைகள் உங்க வாழ்க்கையை சாத்தான் வைத்திருக்கிறார். அந்த தடைகள் நீங்கி போகிறது. தூரா சம்பா தீகந்த ரிக்கரா தீகந்த வல்லமை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், வந்திருக்கிற உங்கள் சில குடும்பத்தில் சாத்தான் பயங்கரமான தடைகளை வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் முன்னேறி வரவே முடியல. ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் கீழ் நோக்கி போட சூழ்நிலை. ஏன் என்று தெரியல ஆண்டவரே, ஏன் என்று தெரியல சொல்லி ஒரு குழப்பத்தோடு இருக்கிறீங்க. அந்த குழப்பத்தின் ஆவி இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தோடு வெளியேறுகிறது.
இப்பொழுது வெளியேறுகிறது, இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. கர்த்தர் அந்த ஆவியை துரத்துகிறார். இதுவரையில் உங்க வாழ்க்கை அலக்களித்த ஆவி, வேதனைப்படுத்தி வந்த ஆவி, உங்க குடும்பத்தில் சமாதான கேடான காரியத்தை உருவாக்கி வந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. வெளியேறு, உன் குடும்பத்தில் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. என்ன பார்த்தா தடையா இருக்கிறதப்பா, தடையா ஏங்கி கொண்டிருக்க அருமைய சகோதரியே, ஒரு தடை கல்லு நீங்கி போகிறது. அன்றைக்கு மார்த்தாள் மரியாளும் தன்னுடைய சகோதரனுக்கு அழுதாங்க, கண்ணீர் வடித்தாங்க. இயேசு அந்த இடத்துல வந்து அந்த கல்லை புரட்டி போடுங்கள் சொன்ன பொழுது நார்மே என்று சொன்னாங்க. 4 நாள் ஆயிட்டுன்னு சொல்லி, அதே போல இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் ஒரு நாற்றம் எடுத்த வாழ்க்கை நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். எல்லாரும் உங்களை அற்பமாய் பார்த்து இன்றைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், நாளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களே என்று சொல்லி உங்களை அற்பமாய் பேசிக் கொண்டிருக்கலாம். சாத்தான் ஒரு தடை கல்லை வைத்திருந்தான். அன்றைக்கு அந்த அந்த மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனோ அந்த லாசரு எழும்பி வெளியே வர முடியாதபடி ஒரு தடை கல்லை சாத்தான் வைத்திருந்தான். அந்த கல்லை புரட்டி போட்ட உடனே லாசரு உயிரோடு வெளியே வந்தான். அதே போல இன்றைக்கு உங்க வாழ்க்கை தடை கல்லை கர்த்தர் புரட்டி போடுகிறார். தேவ தூதர் இறங்கி வருகிறதையும் அந்த கல்லை புரட்டி போடுகிறதையும் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண பண்ணுகிறதையும் நீங்கள் இன்றைக்கே காண போறீங்க. உங்க வாழ்க்கை ஒரு மாற்றத்தை காண போறீங்க. அதே மாற்றம் உங்க வாழ்க்கையில் உண்டாகிறது. ஒரு குடும்பத்தில் இல்ல, 2 குடும்பத்தில் இல்ல, இங்க இருக்கிற இல்ல, எல்லா குடும்பத்தும் அந்த சூழல் தான். இன்றைக்கு வந்ததை போல இருக்கும், நாளைக்கு பார்த்தா தடை. இன்றைக்கு சந்தோஷமா இருப்பீங்க, நாளை பார்த்தா கண்ணீர். ஏன் ஆண்டவர் சொல்லி குழப்பி இருக்கிறீங்க? ஆண்டவர் தேடுறதுனால இது வருது இருக்கு இல்ல, சாத்தான் அனுமதியோடு உங்க குடும்பத்தில் போராடுகிறான். இன்றைக்கு சாத்தானை தடை கல்ல கர்த்தர் விலக்கி போட்டு உங்க குடும்பத்தை இன்றைக்கு கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். கட்டி எழுப்பப்படுகிறது. சில குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை காண போறீங்க. உங்க கண்ணீர் இன்றைக்கு துடைக்கப்படுகிறது. அந்த தடையா இருந்த போராட்டம் இன்றைக்கு நீங்கி போகிறது, நீங்கி போகிறது. கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசல் வைத்திருக்கிறார். ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டளையிட்டு விட்டார். இதே போல இந்த வார்த்தையை யார் யாரெல்லாம் எந்தெந்த வீடுகள்லாம் கேட்க போறாங்களோ அந்த குடும்பத்தில் இருக்க சாத்தானுடைய போராட்டங்களை கர்த்தர் துரத்தி போடுவேன்னு வாக்கு கொடுக்கிறார். அநேக மக்கள் நான் விடுதலையாக்க போகிறேன். இந்த வார்த்தையில கேட்கிற வீடுகளில், கேட்கிற தொழில் ஸ்தாபனங்களில், கேட்கிற அதாவது வாகனங்களில், கேட்கிற குடும்பங்கள் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படும். பெரிய விடுதலை காண்பார்கள். அநேக மக்கள் விடுவிக்கப்படுகிறதை உங்கள் சாட்சியாய் வந்து சேரும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. நிறங்கள் மத்தியில் வெளிப்பட்டபடி உமக்கு நன்றி. இந்த இடம்ல தேவ பிரசனம் வெளிப்பட்டபடி உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் யோபு போல உறுதியா இருக்கணப்பா. இனி சோதனை காலம் அல்ல. யோபுக்கு சோதனை முடிந்த உடனே இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான சந்தோஷம். விட்டு போன மனைவி வந்து சேர்ந்து விட்டால், குறைச்சன நண்பர்கள் எல்லாம் மீண்டும் நண்பர்களாய் மாறிவிட்டாங்க. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரவானாய் யோபு மாற்றப்பட்டதை போல நாள் வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரவானாய் தேவன் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை விட்டு பிள்ளைகளை கடந்து போகும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தோடு வீடுகளை கடந்து செல்ல கத்துவச்சுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய ஊழியக்காரன் தான். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். உடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து போக உதவிச்சு இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.